நாம் ஒருமித்து தேவ சமூகத்திலே கடந்து வரவும், உன்னதமான தேவனுக்கு முன்பு நின்று கர்த்தரை உயர்த்த, பாட, அவரை மகிமைப்படுத்த கிருபையாக இந்த நல்ல தருணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இது கிருபையாய் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு தருணம். அதை நான் அப்படி எதிர்பார்க்கிறேன், நான் அப்படி அறிக்கை எடுக்கிறேன். இந்த நாளிலும் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற கனத்துக்குரிய தேவ ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவரவர்களுடைய ஸ்தானத்தில் நின்று கொண்டு தேவ கிருபையில் செய்து வருகிற எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை மனதார தெரிவிக்கிறேன். சுகமாயிருப்பீர்களாக. ஆமென். அதுபோல ஒவ்வொரு போதகருடைய துணைவியர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிலர் வந்து சேர முடியவில்லை, அநேகர் வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். குறிப்பாக இன்றைக்கு பகல் வேளை இந்த கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைவ்ல போகுதா ஐயா? நன்றி. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாருங்க, குடும்ப முகாம் என்று சொன்னாலும் இதை பூரணமாக அப்படி செய்ய முடியாது. அதுக்கு காரணம், போதகர்களோடு தனித்து பேசுகிற காரியங்களை மனைவியர்களை வைத்து பேச முடியாது. அவர்கள் இருவரோடும் பேசுகிற காரியங்களை விசுவாசிகளை வைத்து விட்டு பேசக்கூடாது. புரியுதா இல்லையா? ஆமென். குடும்பங்களை குறித்து பேசுகிற காரியங்களை நேரலையில் பேசக்கூடாது. ஆகவே எல்லா பகுதிகளின் வாசல்களையும் ஜன்னல்களையும் ஓரளவுக்கு அடைத்து விட்டு நடுநிலையாக நின்று பேச போகிறேன். புரிகிறதா? இவர்களோடு பேசுகிற சில காரியங்களை உங்களோடு பேசக்கூடாது. உங்களோடு பேசுகிற, உங்கள் இருவரோடும் பேசுகிற சில காரியங்களை இவர்களோடு பேசக்கூடாது. இயேசு ரொம்ப ஞானமாக இருந்தார். ஊழியம் செய்கிறதை விட ரொம்ப முக்கியம் ஞானமாய் செய்வது. இயேசு என்னென்ன வச்சிருந்தார்? திரள் கூட்டம் இயேசுவோடு இருந்தது. அந்த திரள் கூட்டத்திற்குள்ளே 70 பேர் கொண்ட இன்னொரு குழுவை கர்த்தர் வச்சிருந்தார். அந்த 70 பேருக்குள்ளே 12 பேர் கொண்ட ஒரு குழுவை வச்சிருந்தார். அந்த 12 பேருக்குள்ளே 3 பேர் கொண்ட ஒரு குழுவை வச்சிருந்தார். அந்த 3 பேருக்குள்ளே ஒத்த நபரை வச்சிருந்தார். யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாதான் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்க முடியும். இல்லை ஆட்டையை போட்டுருவாங்க. புரியுதா இல்லையா? ஜனத்தோடு பேச வேண்டியதை ஜனத்தோட பேசணும். நம்ம வாய் சரியில்லாம போனதுனால தான் நம்ம ஊழியம் தெருவுக்கு வர காரணம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்போ நம்ம நிறைய, அதான் சொல்றேன், குடும்ப முகாம்னா விசுவாசிகளின் நிலை வேறு, விசுவாசிகளின் நிலை வேறு, போதகர் குடும்பம் வேறு. இவங்க கூட பேசும் பொழுது நீங்க இருக்கப்படாது. ஆமா, 100% சொல்லுவேன். அதனால ஓரளவுக்கு எனக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. சரி, பிள்ளைகள் வேற பார்த்துட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் என்ன சொல்ல போறாரு. இன்னைக்கு நான் சொல்ல போறது உங்களுக்கு எப்படி புரிய போகுதுன்னே தெரியல. கர்த்தர் தான் என்னை காப்பாற்றுவாராக. ஆமென். ஒவ்வொரு மேடைகளிலும் எழும்பி நிற்கும் பொழுது ஆண்டவரே ஞானத்தை தாரும், அப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டிய இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு உதவியா இருந்துச்சு. ஆமென். 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்து ராஜாக்களுக்கு ராஜாவாக இருந்த ஆமென் தேவ மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் இன்னும் அல்லேலூயா, யுத்த களத்தை எல்லாம் ஜெயித்தவர் பெட்ரூமில் தோத்து போனாரே. அதுதான் குடும்ப முகாம். மேடைகளில் ஜெயித்த பலரும் தனிமையில் தோற்று போகிறபடியினார். அல்லேலூயா. ஆமென். நேரலை இருக்கிறபடியினார் இம்மட்டும் நிறுத்த சமுத்திரத்துக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், இம்மட்டும் நில், மிஞ்சி வராது.
Glory to God. கிருபை நிறைந்த தகப்பனே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய நல்ல ஊழியத்தை நிறைவேற்றும்படி உம்மால் அழைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரை தரமற்றவர்களை பலிபீடத்தில் நிறுத்த நினைக்கும் சாத்தான், பலிபீடத்தில் தரமற்றவர்களை நிறுத்த நினைக்கிற சாத்தானின் தந்திரங்களை இந்த பகல் வேளை முறியடிக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவே, உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். உம்முடைய வலதுகரம் எங்களுக்கு துணை நிற்கட்டும். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் கிறிஸ்துவில் காக்கப்படுவதாக. ஒரே சிந்தனையில் பேச கிருபை செய்யும். எண்ணங்களும் ஆவி ஆத்துமாவும் தேவ சித்தத்திற்கு துணை போகட்டும். தேவ கிருபையும் பலனும் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு தனி நபர்களோடும் கர்த்தர் பேசணும். ஆவியானவர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகிமைப்படும் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சபை வளர்ச்சிக்கு பின் ஒரு தனி நபருடைய குடும்பம் மிக பிரதானமானது. ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டுமானால் தனிநபர் ஒழுக்கம் சிறந்ததாக இருக்க வேண்டும். ஆக இக்காலங்களில் சாத்தானுடைய ஒரு தந்திரத்தை தேவ ஜனங்கள் புரியணும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சாத்தான் எதிர்பார்த்ததென்ன? தனிமையில் தலை குனிந்து ஜனங்கள் முன்னிலையில் தலை உயர்த்தி நிற்க சாத்தான் விரும்பினார். நீங்க நல்லா கவனிங்க. இயேசுவை சோதிக்கும்படி சாத்தான் முற்படுகிறார். அப்பொழுது பைபிள் சொல்லுது, நீர் ஒரு முறை என்னை பணிந்து கொள்ளும், ஒரு முறை என்னை பணிந்து கொள்ளும், நீ எத்தனை வருடமானாலும் ஊழியம் செய்யலாம், நோ ப்ராப்ளம், ஒரு முறை என்ன செய்யணும்? தனிமையில் தோல்வி. இயேசுவை பணிய சொன்ன இடம் கூட்டத்தின் நடுவிலா தனிமையிலா? தனிமையில். தனிமையில் தோல்வி, மக்கள் கூட்டத்தில் வெற்றி. இதுதான் சாத்தான் எதிர்பார்க்கிற காரியம். தனி நபர் வாழ்வில் தோல்வி, பலிபீடத்தில் வெற்றி. தனி நபர் வாழ்வில் தோல்வி, ஜனக்கூட்டத்தின் நடுவில் வெற்றி. ஜனக்கூட்டத்தின் நடுவில் எவ்வளவு வெற்றி அடைந்தாலும் தனிநபர் வாழ்வில் தோற்றவன் தான். இப்ப சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. புரிகிறதா இல்லையா? அப்ப நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயம் செய்கிற இடம் பலிபீடங்கள் அல்ல, ஆலயம் அல்ல, ஆராதனை ஸ்தலம் அல்ல, ஜனக்கூட்டம் அல்ல. என் வெற்றியையும் தோல்வியையும் நான் அடையாளம் காண்கிற இடம் என் தனிமை. அல்லேலூயா. ஆகவே தனிநபர் வாழ்க்கையின் மேல் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். ஆனா இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்கள் அதிகபட்சமாய் மேடைகளில் நிற்கிறவர்களை மாதிரியாக கொள்கிறது. மேடைகளில் நிற்கும் பொழுது திறமை அடிப்படை, திறமை, தாளந்துகள், அவருடைய வாக்கு சாதுர்த்தியம், இதெல்லாம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஆமென் சொல்லக்கூடாது, ஒரு தேவ மனிதர் சொன்னார், பாஸ்டர், நான் ஆராதனை நடத்தும் பொழுது எல்லாரும் விழுகிறார்கள். எல்லாரும் என்ன செய்கிறாங்க? விழுகிறாங்க. எல்லாரும் ஒன்று விழுந்தா தான் ஒரு எழுப்புதலாவே இருக்கும்னா. ஐயா, அவங்க சபையில பே பிடிச்சவனு தான் விழுறான். சபையில் விழுகிறது அல்ல நிலை நிற்பு, எழுப்புதல். தனிமையில் விழாதிருப்பது தான் எழுப்புதல். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பாடும் பொழுது விழுகிறார், கை வைக்கும் பொழுது விழுகிறார்கள், ஆவியில் நிரம்பும் பொழுது விழுகிறார்கள். இதல்ல சகோதரா. அவன் பாவத்தில் விழாதிருக்கிறான் என்றால் அதுதான் that is real Christianity. பணாசையில் விழாதிருக்கிறானா, இச்சையில் விழாதிருக்கிறானா, உறவுகளில் விழாதிருக்கிறானா? விழுகிறதை விட விழாமல் இருப்பது நல்லது. ஆள்கூட்டத்தில் விழுகிறதை விட தனிமையில் விழாதிருப்பது
ஆழச் சிறந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தேவ ஊழியரை குறித்து அவர் எல்லாரையும் தலையில கையை வச்சு புஷ் பண்ணி தள்ளி போடுறார். பாஸ்டர், நீங்க ஒரு நாள் அவரை கூப்பிட்டு வான் பண்ணுங்க அப்படின்ட்டு போதகர்களுடைய கூட்டத்திலிருந்து எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஒரு 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 ரெக்வஸ்ட் பண்ணாங்க. பாஸ்டர், நீங்க அந்த நபரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏய், அவன் விழுகிறான்னா தானா விளட்டுடா, நீ ஏன் தள்ளி போடுற அவனை பார்த்து? விழு விழு விழுன்ட்டு. அதுக்கு அவசியம் என்ன? அவன் விழுந்தான்னா விழா வெளியே போனான்னு, நீ விழாம இருந்தா போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாங்க. அப்ப நான் ஒரு நாள் தோத்திரம் அவரை கூப்பிட்டு வச்சு பேசினேன். என்னப்பா இப்படி ஒரு பராதி உன்னை குறித்து வருகிறது? ஐ மீன் பாஸ்டர், எல்லாரையும் தள்ளுறது இல்லை, சிலரை மட்டும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன் சப்போர்ட் பண்ணி ஏன் விழணும்? அவன் அப்படி விழணுமா? விழக்கூடாது. என் பிள்ளைகளை நிக்க வைக்கணும். அல்லேலூயா. அம்மா நிக்க வைக்கணும். எவ்வளவு மகிமை தன்மையில் வெளிப்பட்டாலும் தோத்தர் நிக்க வைக்கணும். தேவ பிரசன்னம் வரும்பொழுது நிக்க வைக்கணும். அது யோவான் விழுந்தார், ஒரு நாள் தான் விழுந்தார். எல்லா கூட்டத்துக்குமா விழுந்தாக? புரியலையோ? அல்லேலூயா. ஒரு நாள் தான் விழுந்தார். தாவீது ஆடினார், ஒரு நாள் தான் ஆடினார், எல்லா நாளுமா ஆடினார். அவங்க ஒரு நாள் செய்ததை நம்ம உள்ள நாளெல்லாம் செய்கிறோம். ஆக மேக்சிமம் விழாமை இருக்க பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். முடிஞ்சா நின்று பாரு, மீதியை பார்ப்போம். சரியா? ரைட். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இது ஒன்றுமல்ல எழுப்புதல். நான் நிறைய பேருக்கு எதிராளி மாதிரி. சரி, சில நேரத்தில் கேம்புகள் எல்லாம் பேசும் பொழுது எனக்கு முன்னால பேசுறவே அடிச்சு பேசுவான் நிரம்புன்னு. நான் சொல்வேன் நில்லுன்னு. அவன் சொன்னதை நேர திருப்பி பேசுவேன். அதுக்கு காரணம் சில ஆட்கள் அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கார். நம்ம இன்னைக்கு தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரைட். உசுரோட இருக்கீங்களா? அப்ப கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த காலை பொழுதுல வந்திருக்கிற உங்களை நான் பாராட்டுறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிதாகட்டும். என்னிடத்தில் எதிர்பாராதிருங்கள், கர்த்தரிடத்திலே எதிர்பாருங்கள். கர்த்தருடைய நாமம் என் நிமித்த மகிமைப்பட என் வாயை கர்த்தர் பயன்படுத்துவாராக. எபேசியருக்கு கொலோசியருக்கு எழுதிய நிருபம் நேற்றை முடிச்ச இடத்துல தான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். இன்னொன்னு எடுக்கல. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வாக்கியம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். அல்லேலூயா. அழகா ஃபாதர் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. சரி, இன்றைக்கு அந்த நிரப்பப்படுதல் எவைகளில் உண்டாகணும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, தேவ சித்தத்தை அறிகிற அறிவினார். சொல்லுங்க அந்த வார்த்தையை, தேவ சித்தத்தை அறிகிற அறிவினார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய காரியம் இது. தனிநபர் போதகர்களுக்குள் உருவாகணும். இது போதகர் குடும்பத்தில் உருவாகணும். விசுவாசிகளின் தனிநபர் வாழ்க்கையில் உருவாகணும். குடும்பங்களில் மிக பிரதானமாய் உருவாகணும். தேவ சித்தத்தை அறிகிற அறிவு சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் அபிரகாமின் விசுவாச பயணத்தில் லோத்து இணைய வேண்டியது வந்துச்சு. ஓப்பனாவே பேசுறேன் பாருங்க. தேவ சித்தத்தை சரிவர அறியாமல் போனதுனால தான் அபிரகாமின் விசுவாச பயணத்தில் யார் நுழைந்தார்? லோத்து நுழைகிறார். கர்த்தர் அபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் தேசத்தை. கர்த்தர் யாரை அழைத்தார்? அபிரகாமை தான் அழைத்தார். அபிரகாம் யாரை அழைத்தார்? லோத்தை அழைத்தார். அப்ப அதற்கு காரணம் என்ன? தன்னை குறித்த தேவ சித்தத்தை அபிரகாம் ஆரம்பத்தில் என்ன செய்யவில்லை?
பூரணமாக அறிந்து கொள்ளாததினால் குழப்பம் வருகிறது, மனதுக்கம் வருகிறது, இழப்புகள் வருகிறது, வாக்குவாதம் வருகிறது. அப்ப தேவ சித்தத்தை அறியாமல் போனால் தேவையில்லாதவர்கள் நம்முடைய தரிசனத்தோடு ஒட்ட வேண்டியது வரும். தரிசனத்தோடு ஒட்ட வேண்டியது வரும். நம்ம பண்ற தப்ப பண்ணிவிட்டு ஆண்டவரை குறை சொல்லப்படாது. நம்ம பண்ற தப்ப பண்ணிவிட்டு பிசாசையும் குறை சொல்லப்படாது. சில நேரத்தில் தேவையில்லாதவர்களை நாம் இணைத்து கொள்வதே தேவையில்லாதவர்களோடு நாம் இணைய காரணமாக இருப்பது தேவ சித்தத்தை குறித்த அறிவு இல்லாய்மை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதை குறித்து நம்ம அறிவில்லாய்மையினால் வந்த தவறுகள் அல்லது தோல்விகளை நிறைய படிக்கலாம். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு உகந்தது அல்ல. ஏன்னா இனி ஒரு செய்தி தான் நமக்கு இருக்கு. ஆகவே ஆமீன் தோத்திரம், ஒருவன் தேவனுடைய சித்தத்தை ஆமீன் தோத்திரம் குறித்த அந்த அணுகுமுறை என்ன? அணுகுமுறை என்ன? தேவ சித்தத்திற்கும் என்னோடு கூடிய அணுகுமுறை என்ன? இரண்டாவது, அறிவதின் பயன் என்ன? மூன்றாவது, எப்படி என்னால் அறிய முடியும் என்று சொல்கிற 3 கோணத்திலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மரணம் என்று தெரிந்தும் அவர் அதை நிறைவேற்றினார். அதனால தான் சொல்றேன், என் வாழ்க்கையில வெளிப்படுகிற தேவ சித்தம் தோல்வியா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. யான் தேவ சித்தம் நிறைவேற்றின என்கிற சந்தோஷம் எனக்கு போதும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர், ஊழியத்தில் ஜெயிச்சனா தோத்தனாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆமென். நான் தேவ சித்தம் செய்தனாங்கிறது தான் பிரச்சனை. அல்லேலூயா. தோல்விக்கு பின்னும் தேவ சித்தம் இருக்கிறதுன்னு நேற்றுக்கு சொன்னேன். வெற்றிக்கு பின்னாலும் தேவ சித்தம் இருக்குன்னு சொன்னேன். ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த காலையில நம்ம சொல்லணும். ஆமீன். காரியம் எதுவாய் இருந்தாலும் தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும். உங்க வலது கரத்தை மட்டும் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, காரியம் எதுவாக இருந்தாலும் தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும். தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவ சித்தம் நமக்கு எதற்கு உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது படிக்க போகிறோம். தேவ சித்தத்தை நாம் அறியும் பொழுது அது எதற்கு உதவியாக இருக்கு? யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். தேவ சித்தத்தை நாம் அறியும் பொழுது எதற்கு உதவியாக இருக்கிறது? 9ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். யோவான் சுவிசேஷம். தேவன் ஆமீன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, இந்த வார்த்தையை கவனிங்க, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தத்தை ஏன் நான் செய்யணும்னு பைபிள் வற்புறுத்துது. பாஸ்டரியா, நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்றீங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு பெரிய திரளான கூட்டத்துக்காக ஜெபிக்கிறீங்க. நான் ஒன்னு சொல்றேன், நம்ம சந்தோஷப்படுகிற ஒரு பெரிய விஷயமே நான் ஜெபிக்கிறது அல்ல, என் ஜெபம் கேட்கப்படுகிறது. புரியல உங்களுக்கு? புரிஞ்சா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், நான் ஜெபிக்கிறது அல்ல பாஸ்டர் பிரதானம், என் ஜெபம் கேட்கப்படுகிறது தான் பிரதானம். நான் ஜெபிக்கிறது பெரிய விஷயமே இல்ல பாஸ்டர். நான் ஜெபிக்கிறது ஆச்சரியம் அல்ல, ஜெபிக்காம இருக்கிறது ஆச்சரியம். ஏனென்றால் அவரை தவிர வேறு வழி எனக்கு இல்லை, வேற வழி இல்லை. பாருங்க, இந்த இடத்துல எல்லா கதவும் பூட்டி போட்ட முன்னால ஒரு வாசல் இருக்கு, அது வழியாத்தான் பெய்யாகணும். என் வாழ்க்கையில ஜெபம் என்கிறதை தவிர வேறு வழி எனக்கு, நீங்க எல்லாம் ஜெபிக்கிறது ஆச்சரியமே கிடையாது. நீங்க ஜெபிக்காம இருக்கிற ஆச்சரியமா இருக்கு. இவனால மட்டும் எப்படி ஜெபம் பண்ணாம இருக்க முடியுது அப்படிங்கிறது. அப்ப ஒன்று புரியுங்க, நாம் ஜெபிக்கிறதை விட என் ஜெபம் கேட்கப்படுகிறது என்பதுதான் எனது எதிர்காலம். ஆமேனா? அது ஜெபிக்கிறவர்களுக்கு தான் சொன்னா புரியும். அல்லேலூயா. ஏம்மா, ஆமீன். உங்க ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்கணும்? நீங்க என்ன பிரியமத்தானா இல்லையா? உன் ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்கணும்? நீ என்ன பிரியாளா?
இல்லையே. நம்ம என்ன பெரிய ஆளு கிடையாது. பட் நம்முடைய ஜெபத்தை ஏன் கேத்தர் கேட்கிறார்? அதுதானே நம்ம வாழ்க்கையில பெரிய மேன்மை. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பசிக்குதுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அடுத்த நிமிஷம் யாரையாகிலும் என் வீட்டுக்கு அனுப்புறாரு. நான் பெத்த பிள்ளை என் சத்தம் கேட்கலன்னு, ஆனா என் படைச்ச தெய்வம் என் சத்தத்துக்கு அடுத்த நிமிஷம் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பகல் வேளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அமைத்தோத்திரம், என் ஜெபம் கேட்கப்படுகிறது என்ற நிச்சயம் இருக்கிறவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் என்ன, இந்த கடந்த வருஷத்தில் குடும்பங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க, சபைக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஜெபித்தவர்கள் நன்மையை கண்டீர்களா இல்லையா? நீங்க ஜெபித்ததினால் நீங்கள் கண்டீர்களா? உன் ஜெபம் கேட்கப்பட்டதினால் நீ கண்டாயா? அதுதான் எம்மா, நீங்க ஜெபிக்கிறது சப்ப மேட்ரு. ஏன்னா உனக்கு அதை தவிர வேற வழி இல்லை. ஆனா அவர் உன் ஜெபத்தை கேட்கறதெல்லாம் சில்லி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? நான் ஜெபிக்காம இருக்கிறது ஆச்சரியம், ஆனா அவர் என் ஆச்சரியம் அல்ல, என் ஜெபத்தை கேட்கறது தான் ஆச்சரியம். அல்லேலூயா. அதாவது யோசுவா யுத்த களத்துல நின்னுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்ற, சூரியனை பார்த்து என்ன சொல்ற? நீ அங்க நில்லு, தோத்தர் கோடம்பாக்கத்தை விட்டு விலகாது. நீ சந்திரனை பார்த்து சொல்லுதா, நீ காஞ்சிபுரத்துல நில்லு, உன்னை கொன்னு விடுவேன். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் மனிதனுடைய சத்தத்தை கேட்ட அந்த நாளை போல இன்னொரு நாள் இல்லைங்கிறார்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்வுக்கு ஜெபம் இன்றியமையாததா இருக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும், என் ஜெபங்கள் வெறுமையாய் போக கூடாது என்று நான் நினைக்க வேண்டுமானால் நான் தேவ சித்தம் என்கிற வட்டத்துக்குள் நின்றுதான் ஆகணும். அல்லேலூயா. ஆமாண்ணா, அல்லேலூயா. ஆனா தெளிவா சொல்றேன், எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் சரி, தேவ சித்தத்திற்குள் அவன் இல்லை என்றால் அது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டும். நீதிமான் ஜெபம் ஊக்கமா இருக்கலாம் அல்லது உலக்கையா இருக்கலாம், அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஆளு நீதிமானா இருக்கணும். ஆமென். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பகல் வேளை பிரசங்கிக்கிற எனக்கு ஆவியானவர் கொடுக்கிற பாடம் என்ன? என் மகனே, நான் மரிக்கிறது வரை உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க நீ சாகிறது வரைக்கும் என் சித்தத்தில் நிற்க முயற்சி பண்ணு. அல்லேலூயா. ஒரு நாளும் தேவ சித்தம் நம்ம பின்னாடி வராது, வரவே செய்யும். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஒரு நட்சத்திரம்னு வைங்களேன். இது என்னது? ஒரு நட்சத்திரம்னு வைங்க. சாஸ்திரிகள் இருக்காங்க இல்ல, இயேசுவை குழந்தையை பார்க்க வந்த சாஸ்திரிகள், அவங்க எவ்வளவு தூரம் நடந்தாங்கன்னு தெரியல. தெரியுமா பாஸ்டர்? எனக்கு தெரியாது. அவங்க அரபு தேசத்திலிருந்து வர்றாங்க. அவங்க வனாந்தர மார்க்கமா வரும் பொழுது அந்த நட்சத்திரம் சரியாத்தான் என்ன செய்துச்சு? வழி காட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே எதை பார்த்தாங்க? ஏரோதுனுடைய அரண்மனையை பார்த்த உடனே சிலர் நட்சத்திரத்தை விட்டுறாங்க. நட்சத்திரத்தை விட்டுறாங்க. சிலருக்கு இன்னைக்கு அப்படித்தான். குடிசையா இருந்த காலத்துல பெரிய பிரச்சனை இல்லை, ஓட்டு கட்டடம் வச்சிருந்த பிறகும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காங்கிரீட் போட்டு ஒரு 200 பேர் வந்து ஒரு சின்ன கார் வாங்கி ஓரளவு லைஃப்ல செட்டில் ஆன உடனே இப்ப பலருக்கு நட்சத்திரத்தை எங்க விட்டோம்னே தெரியல. புரியும் நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றாங்க, பாஸ்டர் முன்னாடி எல்லாம் கிருபையில ரொம்ப நல்லா இருந்தார், அந்த சிஸ்டர் ரொம்ப கிருபையில இருந்தாங்க, இப்ப முன்னால மாதிரி இல்லைன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நான் நட்சத்திரத்தை விட்டதினால் என் ஜெபங்கள் இன்னும் பதில் தர முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப என்ன பண்ற? டிராவல் நடந்துகிட்டே இருக்கு. இதுவரைக்கும் நட்சத்திரம் யாரிடத்துல அன்னைக்கு ஒரு நாளும் தேவ சித்தம் என்னை பின்தொடராது, தேவ சித்தத்தை நான் தான் பின்தொடர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் கோடம்பாக்கத்துல ஊழியத்துல வச்சிருப்பார். ஆனா இவன் மேல போய் எங்க உட்கார்ந்து இருப்பான் தெரியுமா? கோயம்பேட்டில் உட்கார்ந்து இருந்த அற்புதம் நடப்பதாக எந்திரிச்சு போல என்றவன்.
ஆண்டவருக்கு தேவ திட்டம் என்பதை நிறைவேற்றும் பொழுதுதான் என் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அப்போ எத்தனை பேர் இன்னைக்கு அருமையான இரவு நேரத்தில், ஆண்டவரே என் ஜெபங்கள் வீணாக போக கூடாதுங்கிற ஆசை உள்ளவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம இன்னைக்கு பேசணும், தேவ சித்தத்தை அறிந்துதான் ஆகணும். உங்க ஜெபம் வீணாக, நம்ம ஜெபம் வீணாக, அல்லேலூயா, ஆமென். என்னைக்குமே நான் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது மறைவிடத்துல ஜெபம் அதிகமா இருக்கணும், வெளியரங்கமா ஜெபம் சுருக்கமா இருக்கணும். ஆனா இன்னைய சமுதாயம் மறைவிடத்துல கொஞ்சமும் மேடையில ரொம்பவும் வேலை பண்றாங்க. எலியாவினுடைய ஜெப வாழ்க்கை மறைவிடத்தில் அதிக நேரமும் மைதானத்தில் கொஞ்ச நேரமும். அக்கினி வெளிப்படுத்துவதற்கு அவர் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணார்? நீ தேவன் என்றும் நான் நம்முடைய ஊழியக்காரன் என்றும் இவர்களெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்தேன் என்றும் நீர் உம்முடைய இருதயத்தை திருப்பினீர் என்றும் நான் இவர்கள் அறியும்படி என்னை. எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அக்கினி வெளிப்படுத்துவதற்கு அமை தோத்தர ஒரு நிமிஷ ஜெபம். ஆனா பலிபீடம் செப்பனிடுவதற்கு 1.5 மணி நேரம் டிராவல். அப்ப தனியாக தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது என் ஜெபம் வீணாய் போகாது. அல்லேலூயா. ஏமா தெருவில் நின்று ஜெபம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. 1/2 நிமிஷ ஜெபம் அற்புதம் கொண்டு வரணும்னா நானும் நீங்களும் சரியா எந்த வட்டத்துக்குள்ள நிக்கணும் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் உதவி என்பது இங்கே அல்ல, உதவி எங்க? அன்பே. ஆமே. இப்ப என் கையில மொபைல் இருக்குல்ல, என் கையில மொபைல் இருக்கு, அக்கா கையில மொபைல் இருக்கா? தோத்திரம். இப்ப நான் இங்க இருந்து உங்களுக்கு போன் பண்றேன். ஆனா என் போன்ல இருந்து டைரக்டா உங்கள்கிட்ட வருதா? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற அது எதுன்னே சேட்டலைட்டுக்கு போயிட்டு வருதா? நானும் அண்ணனும் பக்கத்துல தான் இருக்கும். பேசாம இங்க இருந்து இங்க நுழைய வேண்டியதானே? கழுத கர்மாந்த இங்க நுழைய மாட்டேன். இது எங்க போகுது? எங்கேயோ போய் அங்க ஒரு இடத்துல போய் அங்க அனுமதி பெற்று அங்க இருந்து இங்க வருது. எவ்வளவு டிராவல் பண்ணுது பாருங்க. அத மாதிரிதான் ஜெபம். நம்ம என்னதான் ஊக்கமா ஜெபம் பண்ணாலும் ஊக்குவித்து ஜெபித்தாலும் அங்க போய் பெர்மிஷனோட தான் ரிட்டர்ன் வரணும். இங்க பலரும் தேவ சித்தத்துல இல்லாததுனால அங்க போய் நின்னுக்கிடும், அவுட்புட் ஆக. ஏன் வரலன்னு கேட்டா இங்க பேசுவோம். உனக்கு நான் ஜோம் பண்ணனே, உனக்கு போன வாரம் வரும்பொழுது உன்னை ஜோம் பண்ணி தானே அனுப்புனேன், ஒண்ணுமே நடக்கலையோ. உடனே ஆண்டவர் சொல்லுவார், ஏல ஜோம் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா அவன் ரொம்ப நாளா நாட் ரீச்சபிள்லயே இருக்கான். தேவ சித்தத்துல இல்ல. ஆளு தேவ சித்தத்துல கையில போன் இருக்கு, போன்ல சிம் இருக்கு, ஆனா ஆளு மட்டும் நாட் ரீச்சபிள். எங்க? தேவ சித்தத்துக்கு வெளியில, தேவ சித்தத்துக்கு வெளியில, தேவ கிருபைக்கு வெளியில. அதனால ஊழியம் செய்யறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல சித்தம் நிறைவேற்றுகிறேனா என்று பார்ப்பதான். இல்லை என்றால் மறிக்கிறது வரைக்கும் பாஸ்டரா இருக்கலாம், 10 பைசா ஒரு வேலுக்கும் பிரயோஜனம் இருக்கா? இது புரிந்தவர்கள் மட்டும் ஜோர ஒரு கைத்தட்டு கொடுங்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கா நீங்க யாரா இருந்தாலும் பெரிய பாஸ்டரா சின்ன பாஸ்டரா, பெரிய விசுவாசியா சின்ன விசுவாசியா கிடையாது. தேவ சித்தம் செய்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் ஜெபத்திற்கு பதில் வரும். That is my belief. இது என் விசுவாசம். தேவ சித்தம் நீங்க செய்றீங்கன்னு ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்காக்கா? அப்புறம் உங்க ஊர்ல உங்களை விட்டா வேற என்னத்துக்கு இன்னொரு பாஸ்டருங்கிறேன்? அல்லேலூயா. உன் ஜெபத்துக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும்ல, உங்க ஜெபத்துக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும்ல. அப்ப இன்றைக்கு பகல் வேளை முதல் அப்பா இனி என் ஜெபம் வீணாக போகாதபடிக்கு தேவ சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கு வேணும். தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. ஆமென் சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதுவே நமக்கு ஒரு வாரம் சாப்பிடுறதுக்குள்ள காரியம் இருக்கு. நம்ம சில நேரத்துல சில ஆட்களுக்கு போய் ஜெபம் பண்றோம், ஆனா தேவன் அவனுக்கு நியமிச்சிருப்பாருன்னு சில காரியம் அவனுக்கு தேவன் நியமிச்சிருப்பார். இது நிமித்தம் அநேகர் வியாதி உள்ளவரும் ஆண்டவரை அவனுக்கு நியமிச்சிருப்பார். இந்த சித்தம் தெரியாம அவன்கிட்ட போய் இவனை விடுதலை ஆக்குங்கப்பா, இவனை விடுதலை ஆக்கும் ஆண்டவர் சொல்வார், எலை அவனுக்கு இந்த பூட்டை போட்டதே நான் தாம்பல, அறிவு கட்டவனை முதல்ல என் சித்தத்தை அறியும்பார். நான் சொல்ல புரியுதா இல்லையா? அதுதான் இந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கவே ஒரு வாரம் ஆகும்.
நாம் அநேக நேரத்தில், அதனால தான் யாக்கோபு சொல்லுகிறோம், நாம் அநேக காரியங்களில் இடறுகிறோம். அதுதான் தாவீது சொன்னார், இப்பவும் நான் யாராத்தான் இருக்கேன், பலகீனனா தான் இருக்கேன். அப்ப இன்றைக்கு ஆண்டவரே, என் ஜெபம் வீணாக போகாதபடிக்கு என்னில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளில், என் வாழ்க்கையில், என் தனிநபர் வாழ்வில், என் செய்தியில், என் ஜெபத்தில் தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை கவனமாயிருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இப்ப நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தைக்கு போறேன். தேவ சித்தத்தில் டிராவல் பண்ணுகிற பிள்ளைக்கு சொல்றேன், உன் ஜெபத்தை மாதிரி பவர்ஃபுல்லான வெப்பன் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுக்கு மேல ஒரு வார்த்தையே இல்லைன்னு, ஒரு வார்த்தையே இல்லை. அதனால தானே எலியா சொல்றார், ஆகாப்ப பார்த்து, அந்த இவரை உபதியா பார்த்து இவர் சொல்றார், இல்ல அவன்கிட்ட போய் சொல்லு, நான் சொல்லாம மழை பெய்யாது. என்ன தெளிவுனே, என்னது அல்ல, சொல்ல அவன்ட்டு போய், நான் சொல்லாம மழை பெய்யாது. ஆண்டவர் சொன்னாரா இப்படி சொல்லுன்னு? இல்லையே, அவர் தானே சொல்றார், நான் சொல்லாம மழை பெய்யாதுன்ட்டார்ல. அந்த தெளிவை பாருமா. அந்த தெளிவுக்கு காரணம் என்ன? அவருடைய டிராவல் எப்படி இருக்கு, அதுவரையிலும் அவருடைய டிராவல் எப்படி இருக்கு, அதுதான். இந்த உலகத்திலேயே எவனும் எதிர்கொள்ள முடியாத ஒரு ஆயுதம் என்ன தெரியுமான்னு? தேவ சித்தத்தில் நிற்கிற ஒரு தேவ பிள்ளையின் ஜெபம். எத்தனை பேர் இன்னைக்கு பகல் வேளையில அந்த ஆயுதத்தை கையில் எடுக்க மறுபடியும் தீவிரப்படுத்த விரும்புகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். Glory to God, glory to God. அல்லேலூயா, அல்லேலூயா. மழை பெய்யட்டு பார்க்கலாம், மழை பெய்யட்டு பார்க்கலாம், அமைத்தோத்திர வந்துரட்டு பார்ப்போம். அதுதான் தெளிவு. ஏன் நான் கிருபை இருக்கா, வரம் இருக்கா, வல்லமை இருக்கான்னு நீ தேடிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு கிருபை வேண்டாம், வரவும் வேண்டாம், வல்லமை வேண்டாம், நீ சரியான இடத்துல நில்லு, மீதி எல்லாம் அவருக்கு இருக்குன்ற. நமக்கு கிருபை இல்லை, வரம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அன்னை கேட்கறதுக்கு கிருபை இருந்துன்னா அவன் செய்யறதுக்கு அவருக்கு கிருபை இருக்குன்றேன். வல்லமையும் வரமும் எனக்கு இருக்கோ இல்லையோ, நான் கூப்பிடுகிற கர்த்தருக்கு தெளிவாவே இருக்கு. அப்ப நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? சித்தத்தில் சொல்லுங்க. நானும் என் குடும்பமும் சித்தத்தில், நானும் என் பிள்ளைகளும் சித்தத்தில், நானும் என் சபையும் சித்தத்தில், நானும் என் மக்களும் சித்தத்தில், நானும் என் வீடும் தேவனுடைய சித்தத்தில், நானும் என் ஸ்தாபனமும் தேவனுடைய சித்தத்தில், நானும் என் பிள்ளைகளும் தேவனுடைய சித்தத்தில். அல்லேலூயா. அப்படியானால் இன்று பகல் வேளை சொல்லுகிறேன், உங்களுக்கு நிகர் வேறு ஒருவனும் இல்லை, உங்கள் ஜெபத்திற்கு நிகர் வேறொரு ஆயுதமும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோமா? எதுக்கு ஜெபம் பண்ணுவோம்? தேவ சித்தத்தை அறிகிற அறிவு வேணும். இனி என் ஜெபம் ஒரு வார்த்தை கூட வெறுமையா திரும்பப்பட. அல்லேலூயா, ஒரு வார்த்தை கூட. அல்லேலூயா, praise the Lord, அல்லேலூயா. அது சொல்றார், நான் சொல்லாம மழை வராதுன்னா வராது. அந்த தெளிவை நான், அதெல்லாம் ஆழம், ரொம்ப ஆழங்கள். இன்னைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவ சித்தத்தில் ஏன் நிக்க சொல்றார் தெரியுமா? உன்னுடைய ஜெபம் ஒரு நாளும் அவமானப்படுத்தப்படக்கூடாது. ஆமென். இன்றைக்கு பகல் வேளை சில தேவ பிள்ளைகளின் மேல் ஒரு தேவ கரம் வைக்கப்பட போகிறது. ஒவ்வொரு செய்தியை நம்ம கேட்ட உடனே ஜெபம் பண்ணிடணும். ஏன்னா கடைசியில் ஜெபம் பண்றதுக்கு நம்ம என்ன கிடைக்காது, டைம் கிடைக்காது. ஆமென். இப்ப நம்ம எதுக்கா ஜெபம்? உங்க ஜெபம் கேட்கப்பட ஜெபிக்கிறீங்களா, உங்களுக்கு சித்தத்தை அறிகிற அறிவுக்கா ஜெபம் பண்றீங்களா? அங்கதான்க்கா பிரச்சனை. நம்ம என்ன, என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேளும்னு ஜெபம் பண்ணுதோம். அதல்ல ஜெபிக்க வேண்டியது. தேவ சித்தத்தை அறிய எனக்கு கிருபை. தேவ சித்தத்தை அறிகிறவனின் ஜெபத்துக்காக அவர் ஆவலோடு அல்லவா காத்திருக்கிறார். நான் சொல்லுது புரியுதானே? என் ஜெபம் கேட்கப்படுவதற்காக ஜெபிக்கிறவன் அல்ல நான். என் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நான் தேவ சித்தத்தில் இருக்க வேண்டும். என் பலிபீடத்தில் என்ன இருக்கணும் சொல்லுங்க? என் பலிபீடத்தில் சொல்லுங்க, பேசணும், சத்தமா பேச. என் பலிபீடத்தில் என்ன இருக்கணும்?
ஆமென். என் ஜனங்களுக்குள் என்ன இருக்கணும்? என் வீட்டுக்குள் என்ன இருக்கணும்? என் வாகன பயணத்தில் என்ன இருக்கணும்? என் பிள்ளைகளுடைய படிப்பில் என்ன இருக்கணும்? ஆமென். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் என் ஜெபம் வெறுமையாய் திரும்பாதிருக்க வேண்டுமானால் என்னுடைய ஒவ்வொரு அடிகளும் எதில் இருக்கணும்? அப்ப நான் இன்னைக்கு என்ன அறியணும்? எனக்கு கிருபை வேணுமா இல்லையா? வேணுமா இல்லையா? அதனாலதான் பரிசுத்தவான்கள் இன்னைக்கு கிறிஸ்தவம் போகிற டிராவல் தப்புமா? டிராவல் தப்பு 100% சொல்லுவேன். இன்னைக்கு கிறிஸ்தவம் டிராவல் பண்ற டிராவல் தப்பு. ஜெபம் கேட்கப்படுகிறது, ஜெபம் கேட்கப்படுகிறது. யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? அல்லேலூயா. நான் எங்க நிக்கிறேன்? ஏமா இதுவரைக்கும் ரட்சிக்கப்படல, இதுவரைக்கும் நீ ஞான ஸ்நானம் எடுக்கல. எத்தனையோ நாட்கள் தேவ சமூகத்துல வந்து ஆலயத்துல வந்து ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, தேவ சமூகத்துல வருகிற, இன்னைக்கு வரையிலும் வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு ஒண்ணு ஒப்பு கொடுக்கல. நீங்க ஆண்டவர் ஜெபித்த ஒரு காரியம் உடனே நடக்கலைன்னா பாஸ்டருக்கு கிருபை இல்லை, பாஸ்டர் அம்மாவுக்கு கிருபை இல்லை, அவங்களுக்கு கிருபை இல்லை, இவங்களுக்கு கிருபை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். கிருபை இழந்தது அவங்க இல்லை, கிருபை இழந்தவங்க வசனத்திற்கு கீழ்ப்படியாத நம்ம. அது தெரிய மாட்டேங்குது. Praise the Lord. வசனத்திற்கு கேளாதவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, நம்மிடத்தில் வருகிற சில ஆரம்ப விசுவாசிகளுக்கு உடனே ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும். ஆனா அவங்க ஒரு 1 year கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாதது போல நீங்க ஃபீல் பண்ணி இருக்கீங்களா? அவங்க சபைக்குள்ள ஆரம்பத்துல வந்த உடனே நீங்க அவன் குடிகாரனா இருந்திருப்பான், வெறிகாரனா இருந்திருப்பான், நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க. உடனே அவங்களுக்கு ஒரு விடுதலை நடந்திருக்கும். 1 வருஷமா சபைக்குள்ள வருவான். இப்ப நம்ம ஜெபம் பண்ணா ரொம்ப பதில் இல்லாதது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது ஏன் தெரியுமா? இப்ப தேவ சித்தத்தை அவன் செய்ய வேண்டிய காலம் என்ன செய்திருச்சு? ஆரம்பத்துல அவனுக்கு தேவ சித்தம்னா என்ன? அப்ப நீங்க மட்டும் தேவ சித்தத்தை செய்தால் போதுமா இருந்துச்சு. இப்ப தேவ சித்தத்தை அறிகிற அளவிற்கு அவனுக்கு என்ன வந்துருச்சு? அண்ணே 3 வயசா இருக்கும் பொழுது குழந்தைக்கு சாப்பாடு போட்டு பிளேட்ல கொடுத்தீங்க. அவன் சாப்பிட்டுக்கிட்டு அந்தால போட்டுட்டு போனா பரவாயில்ல. ஆனா இப்ப அவனுக்கு வயசு 12. இப்ப அவனுக்கு தெரியும், ஏல சாப்பிட்டாச்சு, இனி பிளேட்டை எடுத்து எங்க கொண்டு வைக்கணும்? வாஷ்பேஷன்ல அல்லது சிங்கில கொண்டு வைக்கணும்னு அவனுக்கு தெரியுமா இல்லையா? அவன் வளர்ந்தாச்சு, 1 வருஷம் ஆச்சு. இன்னும் அவன் சித்தத்தை அறியவில்லை என்றால் ஆண்டவர் என்னைக்கு உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். அவன் சித்தத்தை அறிகிறது வரைக்கும் ஆமென் நம்முடைய ஜெபம் நிராகரிக்கப்படும். அது தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் சபையை எப்பொழுது நடத்தினாலும் தேவ சித்தத்துக்கு நேரா நடத்தணும். விசுவாசிகளை சரிவர தேவ சித்தத்திற்கு நேராய் ஒரு போதகர் நடத்தவில்லை என்றால் தெளிவா சொல்றேன், உங்கள் ஜெபமே மடிக்கு திரும்பும் நேரம் வரும். அது உங்களை தேவன் வெறுத்ததினால் அல்ல, அவர்களை நேசிக்க மறுப்பதினால். புரியலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எல்லா ஜெபத்துக்கும் போய் பேயோ போராட்டமோ அல்லன்னு. சில ஆட்கள், இந்த ஆட்களுக்கு கொழுப்பு தான் காரணம். எல்லாம் இங்கிலீஷ்ல கொலஸ்ட்ரால் பண்ற. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், தேவ சித்தத்தில் நிற்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்க ஜெபம் ஆமீன் உலகத்தில் எந்த ஆயுதத்தை விட மேலான ஆயுதம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிற ஒருவருடைய வலது கையை மட்டும் பிடிங்க, ஒருவருடைய வலது கரத்தை பிடிச்சு தோத்தர். இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆயிட்டு? 40 நிமிஷம் ஆகுதோ? ஒரு 15 நிமிஷம் கழியட்டும், அப்புறம் எழுப்பி விடலாம். கைகளை பிடிச்சுக்கிட்டீங்களா? சொன்னா கேட்கணும், இல்லைன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிரு. தோத்திரம். சாம் பிடிச்சவனுக்கு பாஸ்டரா இருக்க நான் இல்லை. தோத்திரம். பிடிச்சிட்டீங்களா? சரி, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் தேவ சித்தத்தை அறிவதற்கு இன்னும் கிருபைகளை கொடுப்பீரா? சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆண்டவர் தேவ சித்தத்தை அறிவதற்கு தேவன் கிருபை கொடுப்பீராக. ஆமா, இன்னைக்கு நம்ம கையில யார கத்த தருகிறாரோ அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்கணும். தேவ சித்தத்தை அறிகிற அறிவு இன்று முதல் அவர்களுடைய ஜெபம்
மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். இன்று முதல் அவர்களுடைய ஜெபம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். இவர்கள் ஜெப வீரர்கள் என்று இந்த உலகத்தில் அறியப்படணும். இந்த சென்னை மாநகரில் ஜெபிக்கிற ஒரு பரிசுத்தவான் இருக்கிறான் என்று, ஒரு குடும்பம் இருக்கிறது என்று அறியணும். இன்றைக்கு பகல் வேளை தேவ சித்தத்தை அறிகிற, தேவ சித்தத்தை அறிகிற, ஒரு தேவ சித்தத்தை அறிகிற ஒரு அபிஷேகமும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பீராக. சொல்லுங்க சொல்லுங்க. கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆவியானவரே, கொடுங்க ஆவியானவரே, கொடுங்க ஆவியானவரே, கொடுங்க ஆவியானவரே, கொடுங்க ஆவியானவரே, கொடுங்க ஆவியானவரே. ரீபா ராகா தானாமா. இப்ப யாரும் கை தட்ட கூடாது, கையை விடக்கூடாது. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ சித்தத்தை, தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி தடை செய்கிற வல்லமையை இப்ப உடைங்க பார்க்கலாம். நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள் இருந்து ஒரு வல்லமை, உங்களுக்குள் இருந்து ஒரு அபிஷேகம், உங்களுக்குள் இருந்து ஒரு வசனம், உங்களுக்குள் இருந்து ஒரு தேவ கிருபை அவர்கள் மேல் பலமாய் இறங்கி வருகிறது. அவர்களை தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி இருக்கிற உலகத்தின் ஆசா பாசங்கள், உலகத்தின் வல்லமை பெய்து அந்நிய பாஷை உயரட்டும், உயரட்டும். அவன் சத்தம் உயரணும். இப்படி அல்ல, இன்னும் அந்நிய பாஷை உயரணும் இந்த சபைக்குள்ள. ரீபா ராகா தானாமா காபாலாபா. நீங்க அந்நிய பாஷை ஜெபிக்க ஜெபிக்க அண்ணே, சில போதகருடைய வாழ்க்கையில இப்ப நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது மாற்றங்கள் வருதுனே, மாற்றம் வருது, மாற்றம் வருது. ரீபா ராகா தானமா. உங்கள் மூலம் அவர்கள் அபிஷேகம் பண்ண போறார், உங்கள் மூலம் அவர்கள் அபிஷேகம் பண்ண போகிறார். நீங்க இப்ப ஜெபிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை மாற போகுது, ஜெப வாழ்க்கை மாற போகுது, ஜெப அனுபவம் மாற போகுது. அவர்கள் ஜெப வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக போகிறது. ரீகா தாராமா. ஒரு எலியாவின் ஜெப அபிஷேகத்தை இந்த ஸ்தாபனத்துக்குள்ள நான் வைக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கே இருக்கிற சில தேவ பிள்ளைகளுக்குள்ளே அவன் தேவ சித்தத்தை அறிகிற ஒரு அறிவு வருகிறதினால் இந்த இடத்தில் இருக்கிற சில தேவ பிள்ளைகள் ஜெப வீரர்கள் என்று அறியப்பட போகிறார்கள். கிருபை 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 சகதன கரகதனமா. நிறுத்தக்கூடாது, நிறுத்தக்கூடாது. தூத்தர் சுயமா விடுதலை எடுக்கணும், சுயமா விடுதலை எடுக்கணும். ரீபா ராகா தானமா கரபலபா. ரீகா தானமா கரபலக தானமா கபா. ரீகா தானமா. வாய் திறக்கணும், வாய் திறக்கணும், வாய் திறக்கணும், வாய் திறக்கணும், வாய் திறக்கணும், வாய் திறக்கணும். ரீகா தானமா கரபா சோமா ராகா தானமா. இப்ப நீங்க ஜெபிக்க 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 உங்களிடத்தில் இருந்து ஏதோ ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பாசமா நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கிறாங்க. இப்ப யாரும் கை தட்டக்கூடாது. இப்ப ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கத்தான் செய்யணும். இயேசுவே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு தேவ சித்தத்தை அறிகிற அறிவு தாராளமாய் தாராளமாய் கொடுக்கப்படுவதாக தகப்பனே, கொடுக்கப்படுவதாக தகப்பனே. இன்றைக்கு பகல் வேளை முதல் இவர்கள் ஜெப வாழ்க்கை மாறும்படி, தனிமையில் ஜெப வாழ்க்கை மாறும்படி, குடும்பத்தில் ஜெப வாழ்க்கை மாறும்படி, போதகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை மாறும்படி, வீட்டுக்குள் ஜெப வாழ்க்கை மாறும்படி, சபையிலே ஜெப வாழ்க்கை மாறும்படி தேவ சித்தத்தை அறிகிற அறிவு உண்டாவதாக. இப்ப கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். ரீகா தானமா கரபலபரபா. நிறுத்தக்கூடாதுனே. ரீபா ராகா தானமா கபா. இப்ப சிலர் மேல் ஒரு கரம் அமருகிறது, ஒரு கரம் அமருகிறது, ஒரு கரம் அமருகிறது, ஒரு தேவ கரம் அமருகிறது, ஒரு தேவ கரம் அமருகிறது, ஒரு தேவ கரம் அமருகிறது. சில பிள்ளைகளின் மேல் விசேஷமாக ஊழியம் செய்கிறவர்கள் மேல் ஒரு தேவ கரம் அமருகிறது. இனி உன் ஜெபம் வெறுமையாய் திரும்புவது இல்லை. Jesus change in your prayer life. உன் ஜெப வாழ்க்கை மாறுது. கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். பாஸ்டர், உன்னுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. உன்னுடைய ஒரு வார்த்தை கூட இனி வெறுமையாய் திரும்புவதில்லை. Receive it. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. விடாதீங்க, விடாதீங்க. மகிமை அப்பா, மகிமை மகிமை. ரிகா தனமா கரபலபா, ரிகா தனமா கரபலபா, உடரப தினமா கரபலபா. மணிக்கணக்காய் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை சில பிள்ளைகளுக்கு தேவன் தர விரும்புகிறார். பசையா பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். Jesus change in your prayer life. உடார
ஒரு தேவ மனிதன் இருக்கிறான் என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்த போகிறார். Receive it. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரிகதரக தனக டகதுனா உடரப சந்தலப ரிவிகரமதுனா ரீமா சக்கத்துனி. ஆண்டவரே, இதுவரையிலும் என்னுடைய ஜெபத்தை பலகீனப்படுத்தின அந்த தடை இன்றைக்கு பகல் வேளை இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது. ரிபா ரக தனம கரபலப ஓரமா சகதனம கரப ரிகதனம கரபலப ரிகதனம கரபலப ரிகதனம கரபலபதுனா ரிகதரபலப கத்துனா உடரப திரபலப. இந்த சபைக்குள்ள சில விசேஷமான தேவ பிள்ளைகளை ஜெபத்திற்காகவே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஜெபத்திற்காகவே, 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 ஜெபத்திற்காகவே. Receive it my child. பெற்றுக்கோ. ஜெபத்திற்காகவே கர்த்தர் தெளிவா சொல்லுகிறார். சில வீடுகளுக்குள்ளே, சில குடும்பங்களுக்குள்ளே என்னுடைய சித்தத்தை பரிபூரணப்படுத்தும்படி ஒரு ஜெப அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்க போகிறேன். உடரா தனா கரபலமா ஓ ரியாந்தா ரகதனபலமா. மகிமை, மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஹalleluya. ரிபா சகதரபலது. ஹalleluya. எல்லாரும் ஆர்ப்பரிப்பா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உங்க ஜெபத்தை பலகீனப்படுத்துவது. ஆமென். நான் ஒண்ணு சொல்றேனே, உங்க ஜெபத்தை பலகீனப்படுத்தணும்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா? எந்திரிமா ஒரு அவன் டிவியில பாத்துக்கிடுங்க. என்ன செய்வான்? உங்களை கர்த்தர் இங்க வச்சிருப்பார். நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. அவன் என்ன செய்வான் தெரியுமாமா? உன்னை தூக்கி இங்க விட்டுருவான். நீங்க நல்லா கவனிக்கணும். தேவ சித்தத்தை விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்க ஜெபம் வீணாக போகும்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் நம்ம ஜெபத்தை ஒண்ணும் எதிராக செயல்பட மாட்டான். இங்க இருக்கிற எண்ணெய் தூக்கி அவன் தோத்திரம் இயேசு இருக்கிற தொழுவத்தில் நிற்க வேண்டிய என்ன ஆமீன் ஏரோதனுடைய அரண்மனையில கொண்டு நிறுத்திடுவான். நான் எங்க நிக்கணும்? நான் எங்க உண்மையா நிக்கணும்? ஆமீன். தொழுவமாக இருந்தாலும் இயேசு நிற்கிற இடத்துல. ஆனா அவன் எங்க கொண்டு நிறுத்திடுவான்? அவன் அரண்மனையில கொண்டு நிறுத்திடுவான். நீங்க நினைப்பீங்க கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தரனை உயர்த்தி இருக்கிறார், ஒன்றுமில்லாம நான் வந்தேன், இன்னைக்கு வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கும் தேவ சித்தத்தை தவிர. அல்லேலூயா. அப்ப அவனுடைய ஆயுதமே உன்னை இடம் பெயர செய்வதுதான். அல்லேலூயா. செத்தாலும் சரிடா, ஆண்டவர் வச்ச இடத்துல நின்று கிடணும். அதுதான் வெற்றி. Jesus, touch my child. இயேசுவின் நாமத்தில் ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களுடைய பெரிய ஸ்ட்ரெங்த் என்னன்னு சொல்லட்டா, ஆண்டவர் வச்ச இடத்துல நீங்க நிக்கிறதா. ஒரு ஆமென். அதனாலதான் எந்த இடம் வாழ்வுக்கு உகந்தது அல்ல என்று லோத்து போனப்ப அந்த இடத்தை விட்டு யார் போகல? ஆபிரகாம் வெளியே போகல. ஏன் தெரியுமா? தோத்தர் எனக்கு எதிர்காலம் செழிப்பான இடத்தில் அல்ல, ஆசீர்வதிக்கிற தெய்வத்திடத்தில் தான் இருக்கிறார். புரியுதாமா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிறது பாடுகள் தான், இன்னைக்கு இருக்கிறது கண்ணீர் தான், இன்னைக்கு இருக்கிறது கவலை தான். உங்க குடும்பத்தில் இன்னைக்கு சொல்லி அழுகிறதுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. பிரச்சனை இருக்கிற அதே குடும்பம் தேவ சத்தத்துல இருக்கு, தெய்வ சித்தத்துல இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? அல்லேலூயா. கஷ்டம் வரட்டுமே என்ன, நான் சித்தத்துல நிக்கிறது வரைக்கும் என் குடும்பம் அழியாதல்ல. என் தேவ சித்தத்துல நிக்கிறது வரைக்கும் என் குடும்பம் அழியாதல்ல. தேவ சித்தத்துல நிக்கிறது வரைக்கும் என் குடும்பம் அழியாதல்ல. என் குடும்பம் அழியாதல்ல. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்தில் இருக்கிற சில குடும்பங்களுக்கு வந்த பிரச்சனைகள் துன்மார்க்கனுக்கு வந்திருக்கும்னா அவன் குடும்பமே காணாம போயிருக்கும்.
இன்னைக்கு நம்ம ஏன் நிக்கிறோம் தெரியுமா? தெய்வம் நிக்க சொன்ன இடத்துல நம்ம நிக்கிறது தான் நம்முடைய வெற்றி. சித்தத்தில் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா பாஸ்டர்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. கைத்தட்டி அகல ஆள உயரமா எவ்வள அன்பு கொண்டா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன வந்தாங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் நம்மை கட்டி பாடணும். என்னை சனே சாமே யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவே. சொல்ல முடியுமா? என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் நல்ல மீட்பர் உண்டனக்கு, தொல்லை கஷ்டங்கள் சொல்லிடும். காக்கும் நல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவானார். மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே. என் மயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் ஆயிற்றே, இயேசு என்னை காக்க வல்லோர். முற்றும் என் உள்ளம் ஆயிற்றே, இயேசு என்னை காக்க வல்லோர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமாமா? தேவ சித்தத்தை சரியாக செய்கிறவனை நம்ம எப்படி அடையாளம் காண முடியும் தெரியுமா? அவன் ஜெபத்தின் மேல் அவனுக்கு பயங்கர கான்பிடன்ட் இருக்கும். அதான் இந்த ஃபேமிலி தேவ சித்தத்தில் நிக்குதுன்னா அவங்களை எப்படி அடையாளம் காண முடியும் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணி இருக்கேன் நடக்கும். தன் ஜெபத்தின் மேல எவன் ஒருவனுக்கு கான்பிடன்ட் இருக்குதோ அவன் கரெக்டா தேவ சித்தத்தில் நிக்கிறான். என்னைக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ பாஸ்டர் வைங்க தலையில செவ்வாய்க்கிழமை வைங்கன்னு, அப்படியாவது கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படணும். பொறாமையே பார், பொறாமையே பார், வைன்னு. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை அண்ணன் கையில தலையை கொடுத்தாச்சு. அப்புறம் புதன்கிழமை அண்ணன் எழுப்புதல் கூட்டம் நடத்துறாங்க, வைன்னு. ஆண்டவரே அப்பா அண்ணே வெள்ளிக்கிழமை வைனே வைனே வைன தலையில, அப்படியா தம்பி ஆசீர்வதிக்கப்படட்டு. சரி அப்பா வைங்க பார்க்கலாம், வைங்க வைங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம், அவர் வச்சிருக்கார், அவரும் வச்சிருக்கார், இவரும் வச்சிருக்கார், போதா குறைக்கு இவரும் வச்சிருக்கார், நான் நல்லா இருப்பேன். இதல்ல தேவ சித்தம் செய்கிறவனை எப்படி அடையாளம் காண முடியும் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணி இருக்கேன், நான் ஜெபம் பண்ணி இருக்கேன்.
தன் ஜெபத்தின் மேல எவன் ஒருவனுக்கு கான்பிடன்ட் இருக்குதோ அவர்களை உடனே ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுங்க, அவன் தேவ சித்தத்தில் நிற்கிறவன். அல்லேலூயா. அந்த கான்பிடன்ட் யாருக்குள்ள இருந்துச்சு தெரியுமா? அன்னாளிடத்தில் இருந்துச்சு. ஜோமணி அனுப்ப வேண்டிய பாஸ்டர் என்ன சொன்னார்? எல்லாம் என்ன மப்புலையா இருக்கான்ங்கிற உண்மை இல்லையா? தோத்திரம். பெனினால் என்ன சொல்லுகிறா? அவ ஒரு பக்கம் உறுத்தலா இருக்கா, இன்னொரு பக்கம் புருஷன் வேற ஐ லவ் யூ டார்லிங். ஐயோ, லைவ்ல வேற போகுது. அவருடைய பாசம் ஒரு பக்கம், இவளுடைய வேதனைப்படுத்துதல் ஒரு பக்கம். இந்த மனுஷன் வேற கலங்காதே, கவலைப்படாதே, நீ நீ வருத்தப்படாதே, இன்னும் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைப்பார் அப்படின்னாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கா. புரியுதா உங்களுக்கு? எதுவுமே வரமாட்டேங்குது. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, எது எப்படியோ அதற்கு பின்பு அவள் துக்கமாய், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஏன்? தன் ஜெபத்தை குறித்த அவ்வளவுதான். அதற்கு காரணம் என்ன? ஏய், என் பாதை தேவ சித்தத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கு ஜெபத்துல நம்புறானோ இல்லையோ, என் ஜெபத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குமானால் நான் இன்னைக்கு எதுல தான் நிக்கிறேன்? பாஸ்டரையா, யாருக்கு தன் ஜெபத்தில் நம்பிக்கை இல்லையோ, நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள். அல்லேலூயா. யாருக்கு ஜெபம் இல்லையோ, நாட் ரீச்சபிள். அல்லேலூயா. சீக்கிரமா எல்கைக்குள்ள வந்துருங்க, இல்லைன்னா சிம்மா புடுங்கி போடுவாரு. சரி, ஆமென். அல்லேலூயா. என்ன ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்னன்னு சொல்லவா? ஃபெய்த்தை குறித்து பேச வரல. நம்ம ஜெபத்தை குறித்த நமக்கு இருக்கிற கான்பிடன்ட் தான் நம்ம தேவ சித்தத்தில் நிக்கிறோங்கிறதுக்கு அடையாளம். யாரும் உங்க தலையில எல்லாம் கையை வச்சு வாலாக்காம தலையாக்குவேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கே தெரிஞ்சிருக்கணும். நீ சொல்லாமே எனக்கு தெரியும். என்னைக்கு சத்தியத்தை நான் கையில எடுத்தனோ அதுக்கு பிறகு நான் வாழு கிடையாது, தலைதான். அது யாரும் என் தலையில வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனுக்கு கர்த்தர் தலையாத்தான் வைப்பார், ஒரு நாளும் காலை வைக்க மாட்டார். அல்லேலூயா. அவன் தேவ சித்தத்துல நிக்கிறவனுக்கு கான்பிடன்ட் இருக்கும். யாரை குறித்த கான்பிடன்ட் சொல்லவா? ரத்தஞ்சயம். இப்போ மார்க் 11ஆம் அதிகாரம் நான் வாரேன், என்ன அங்கதான் இருந்தது, இப்ப இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். தோத்திரம். எடு எடு எடு, நேரமாகுது. பிரசங்க இன்னும் சரியா ஆரம்பிக்கவே இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் போகுது. தோத்திரம். இருக்கட்டும், பரவாயில்ல, இன்னொரு வாட்டி வருவேனே. சரி, மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23, 24 படிக்க போறோம். இயேசு அவர்களை நோக்கி, எத்தனைமா? 22. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரை குறித்த கான்பிடன்ட் என்னங்க? ஆண்டவரை குறித்த கான்பிடன்ட். கத்த நடத்துவாருங்க. கத்த தேவ சித்தத்துல நிக்கிறவங்களுக்கு அடையாளமாக்க சொல்றேன். ஆண்டவரை குறித்த விசுவாசம். எப்படின்னு போகுது வாழ்க்கை? கத்த நடத்துவார் பாஸ்டர், கத்த நடத்துவார். ஆண்டவரை குறித்த தெளிவு. தேவ சித்தத்துல நிக்கிறவன்ட்டு யாரை குறித்த தெளிவு இருக்கும்? கர்த்தரை குறித்த தெளிவு இருக்கும். ஆமென். எவ்வளவு பாடுகளா இருந்தாலும் மனைவியை பார்த்து சொல்றார், கவலைப்படாத சரஸ்வதி. சி ஐயோ, வேற சரசு. ஆமென். தோத்திரம். கவலைப்படாத, கர்த்தர் நம்மள நடத்துவார், நடத்துவார். இன்னொரு பேர் சொல்லுனே, வரமாட்டேங்க. தோத்திரம். பியூலா. கரெக்ட், அண்ணன் தான். கவலைப்படாத பியூலா, கர்த்தர் நம்மள நடத்துவார். அப்போ யாரை குறித்த தெளிவு? தேவனை குறித்த தெளிவு. தேவனை குறித்த தெளிவு. ஏன்னா தேவ சித்தத்தில் நிக்கிறவன் முதலாவது யாரை குறித்த தெளிவுள்ளவனாய் இருப்பான்? கர்த்தரை குறித்த தெளிவுள்ளவனாய் இருப்பான். அவன் வாயில கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஏன் அப்படின்னா அபிரகாமனுடைய பயணம் தேவ சித்தமா? தேவ சித்தத்திற்கு வெளியே தேவ சித்தம். அப்ப தேவ சித்தத்தில் அவர் பயணிக்கும் பொழுது பையன் கேட்கிறான், நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, கத்தி இருக்கு, மேட்ரங்கன்ற. உடனே இவர் சொல்றார், அதை அவர் பார்த்துக்கிடுவான். அந்த அதுக்கு காரணம் என்ன? என் பயணம் சுயமான பயணம் அல்ல, என்னுடைய டிராவல் சுயமான டிராவல். இந்த ஆராதனைக்கு போக சொன்னதே யாருதான்? இந்த ஆராதனை ஒழுங்குபடுத்த சொன்னதே, எந்த இடத்துல ஆராதிக்கணும்னு சூஸ் பண்ணது, பலியை யார கொடுக்கணும்னு சொன்னது, என்னைக்கு கொடுக்கணும்னு சொன்னது. அப்ப என்னுடைய பயணத்தில் என்ன இருக்கிறது?
தேவ சித்தம் இருக்கு. ஏன் தெரியுமா? ஆமே தோத்தர் என் தெய்வத்தை குறித்த கான்பிடன்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒருவன் தேவ சித்தத்தில் இருக்கிறான் என்பதற்கு அடையாளமே அதாக்கா. ஆமே. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவரை குறித்து உங்க கான்பிடன்ட் ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்லுவீங்க? ஆண்டவருக்கு வயசாயிருச்சுன்னா சொல்லுதே, என்ன சொல்லுவிய? எப்படின்னு? கர்த்தர் கூட இருக்காருன்னு, நம்ம கூட இருக்காருன்னு, நம்ம கூட இருக்காருன்னு, கர்த்தர் கூட இருக்காருன்னு. உண்மைதானே? அல்லேலூயா. அவர் விட்டு இருந்தா காணாம போயிருப்போம்ல. ஆண்டவரை குறித்த தெளிவு, ஆண்டவரை குறித்த தெளிவு ஒரு மனிதனில் இருக்குமானால் அவன் எங்க இருக்கிறான்னு அர்த்தம். ஆனா அந்த தெளிவை விட்டு வெளியே வந்துட்டனாலே சந்தேகம் வந்துடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான பிரச்சனை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்று பரீட்சை பார்க்க ஆரம்பித்தார்கள். இவங்க விலகினது அவர் அல்ல, விலகினது இவங்க. இவங்க விலகிட்டு அவர் இருக்கிறாரான்னு சொல்லி பார்க்கிறான். ஆமே தோத்திரம். இருக்காம போனது அவர் இல்லன்னு, இருக்காம போனது நான். அப்ப இன்றைக்கு புரிந்து கொள்ளணும், தேவ சித்தத்தில் நிற்கிறவனை எதில் பார்க்க முடியும்? ஆண்டவரை குறித்து. கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அடுப்பண்டை கொண்டு நிறுத்தினாலும் அவன் சொல்லுவான், ஆண்டவர் பார்த்துக்கார். நெருப்பண்டை நிறுத்தினாலும் நேசர் இருக்கிறார். அவ்வளவுதான் அந்த தெளிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர்ஸுக்கு சொல்றேன், உங்க பாஸ்டர் ஐயா ஆண்டவரை குறித்து தெளிவா இருக்காரா? இல்ல அடிக்கடி வந்து என்ன சொல்லுவோம் சிஸ்டர், சி மணி பியூலா, என்ன செய்வோம், என்ன செய்யறதுன்னே தெரியல, எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாருன்னா ஆள் லைட்டா ஒருபடி இறங்கி இருக்காருன்னு அர்த்தம். இந்த தெளிவு போச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். பியூலாவிட்ட தான் கேட்கணும். ஏன்னா பியூலாவுக்கு தான் தெரியும், என் புருஷன் தேவனுக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் யார் சொன்னா? தீர்க்கதரிசிகளின் புத்திரனாய் இருக்கிறவனுடைய மனைவிக்கு தெரியும் என் புருஷனுடைய கண்டிஷன். இனி விசுவாசிகள் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் பியூலாவுக்கு ஃபார்மலா சொல்ல வேண்டியது இருந்துச்சு. முன்னாடி பாஸ்டர் எப்படி இருந்தார்? பாஸ்டர் எப்படி இருந்தார்? செய்தியை பார்க்கணும், கர்த்தர் நடத்துவார், தீரமாறு ஒண்ணுமே வராது, கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். இப்ப யோசிப்பார், பாப்போம் கர்த்தர் என்ன செய்வார் என்று. ஏதாவது செய்யாம இருக்க மாட்டார். ஏய் ஃபார்மலா மாறுதரா, முன்னால செய்வார் அப்படின்னு. இப்ப ஏதாவது என்ன, ஏதாவது செய்யறதுக்கு அவர் இருந்தார், செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு தான் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதானே, அதாவது அம்மே தோத்திரம். நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய ஜெபத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒருவேளை பதில் தருவார். அப்படிதானே இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? நீ உன் தெய்வத்தை கூப்பிடு, நீ உன் தெய்வத்தை கூப்பிடு, நீ மலையாளத்துல கூப்பிடு, நீ ஹிந்தியில கூப்பிடு, நீ அரபியில கூப்பிடு, அப்ப எப்படி வேணாலும் கூப்பிடு. ஒரு வேளை சொல்லுங்க, ஒரு வேளை. ஆனா முன்னாடி அப்படி கிடையாது. நான் ஜெபம் பண்ணி இருக்கேன், கர்த்தர் செய்வார், கர்த்தர். அப்ப தேவ சித்தத்தில் இருக்கிறவனுக்கு எதை குறித்த தெளிவு இருக்கும்? அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர்யா, எங்கேயாவது சின்ன பிசகள் இருக்குன்னா இன்னைக்கு கரெக்டா நட்சத்திரத்துக்கு அந்த அது உங்க வேர்டுல தெரியும். பசுமா பாசுக வேர்டுல தெரியும், பாசுக வேர்டுல தெரியும். அவர் மேடையில பேசுறதெல்லாம் பார்க்காதீங்க, வீட்டுல சொல்வார். எஸ்தர் என்ன சொல்ல, ஏண்டா வந்தோம்னு இருக்கு அப்படின்னு இழுக்காருன்னா லைட்டா எங்கேயோ ஒரு இடத்துல தேங்காய் குடிச்சிட்டாருன்னா அர்த்தம். நைஸா போகுது போகுது போகுது. எஸ்தர் இனி விடாத, எஸ்தர் இனி விடாத. இந்த ஆளை இனி விட்டா கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த கூடார பண்டிகைக்கு முன்னால இந்த கூடாரத்தை பிரிக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. கரெக்டா புருஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளால தெரியும். கரெக்டா மனைவியினுடைய வார்த்தை முன்னால புருஷனை என்கரேஜ் பண்ணுவான். ஒன்னும் இல்லப்பா, அதாவது மனோவாவுக்கு கிடைத்த மனைவியை நீங்க பார்த்திருக்கீங்களா? தோத்திரம். முதல்ல தூதன் கூட என்ன செய்யறாங்க?
பேசுறாங்க. மனைவிக்கும் தெரியாது இவர் தூதம்னு, புருஷனுக்கும் தெரியாது. ரெண்டு பேரும் தோத்து ரொம்ப பேசிட்டு எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும், அடுத்த முறை கல்யாணத்துக்கு வரணும்னு எல்லாம் பேசுறாங்க. கடைசியில உம்முடைய பேரன்னு கேட்டா அவர் அதிசயங்கிற பழிச்சுன்னு எந்திரிச்சு மேல போறாரா, ஐயோ எஸ்தர் தேவதூதன் எல்லாம். உடனேதான் மனவா சொல்றார், நம்ம நிச்சயமாக என்ன செய்திருவோம். புருஷன் எப்படி இருக்கிறார், நிச்சயமாக. புருஷன் தளர்வான வார்த்தை அறிக்கையிடும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி என்ன சொன்னாங்க, சும்மா கிடமனுச்சா என்ன நீரு, ஆண்டவர் நம்மளை கொல்லணும்னு நினைச்சா இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருப்பாரா, இவ்வளவு நேரம் பேசி இருப்பாரா, இவ்வளவு நேரம் நடத்தி இருப்பாரான்னு சொல்லி செத்து போயிருவேன்னு பயந்த புருஷனை சார்ஜ் ஏத்தன எஸ்தர் இப்போ அவருக்கு இருக்க சார்ஜிங் இறக்கி இல்ல அவள்தா. அல்லேலூயா. நீர் ஊழியம்னு சொல்லுதீரு, பிள்ளைய வளர்ந்து வருது, நீர் என்ன செய்ய போறீரு. அவ ஏற்கனவே அறகுறையுமா வந்து உட்கார்ந்துருப்பான். அம்மனே அவர் அப்பதான் வெளியே இருந்து 1000 பிரச்சனைய பார்த்துக்கிட்டு, ஏசப்பா சுந்தரராஜ் வீட்டுல பிரச்சனை, செல்வராஜ் வீட்டுல பிரச்சனை, அவ கண்ட 7.5 இழுத்துட்டு கிடக்கு ராஜா, நான் எப்படித்தான் இவனுங்களை காப்பாத்த போறோம்னு தெரியலையே சொல்லி அவனே அரைங்குறையுமா வந்து உட்கார்ந்துருப்பான். யாரு, பாஸ்டர் மனோவா இருக்கும் பொழுது கிச்சன்ல இருந்து வருது, ஊழியம் செய்ய போறோம்னு சொல்லி கொஞ்சம் நாளா நீரு என்னையும் கல்யாணம் பண்ணி வந்தேன், உண்மை நம்பி நான் வந்தேன். ஆரம்பத்துல கர்த்தர் இங்கதான் ஊழியம் வச்சிருக்கார், இப்படித்தான் செய்ய போறார், இந்த ஊர்ல தான் தேவ சித்தம் இருக்கு செத்தம் இருக்குன்னு சொன்னீரு. நானும் இருந்தேன். பேசாம அந்த ஸ்தாபனத்துல கூப்பிட்டாக அவங்க எல்லாம் போயிருந்தா ரேசனாவது கிடைச்சிருக்கும். சித்தம்னு சொல்லி சித்தியும் காணும், பெரிய மேமையும் காணும். உன்னோட நான் வந்து பாலா போனவனே கோடிட்ட இடத்தை நிரப்புக. யாரு, எஸ்தர். அல்லேலூயா. அவனே உயிரத்து போய் வந்து உட்கார்ந்து இருந்தா இருக்கிற காத்தையும் அவ பிடிக்கி விட்டா. இப்ப என்ன சொல்ல, எஸ்தர் எங்க இல்ல, தெய்வ சித்தத்துல இல்ல. எஸ்தர் தெய்வ சித்தத்துல இருந்திருந்தா புருஷன் தளர்ந்து வரும் பொழுது புருஷன் என்ன சொல்றான், நம்ம செத்துருவோம் பிள்ளை, இனி இந்த ஊழியத்தை நம்மால செய்ய முடியாது பிள்ளைன்னு சொல்லி வரும்போ, ஏங்க ஏன் பயப்படுறிய, இதுவரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்தார்களா, இனி கொண்டு வர மாட்டாரா, நம்மளை நடத்த மாட்டாரா, நம்மளை காக்க மாட்டாரா, இதுவரைக்கும் ஆதரவா இருந்தார்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன், நமக்கு ஜெபம் பண்ணுவோம், நான் இருக்கேன், நமக்கு ஜெபம் பண்ணுவோம். நல்ல துணி இல்லாம நமக்கு இவ்வளவு தூரம் நடத்தினாரே, இன்னும் நடத்துவாருங்க. இதுதான் தேவ சித்தத்தில் நிற்கிற ஒரு எஸ்தருடைய மனோபாவம். அல்லேலூயா. ஆல் எஸ்டர், how are you? அல்லேலூயா. இல்ல காத்து ஏத்துறீங்களா இறக்குறீங்களா, ஏசப்பா இறக்குறவளா இருந்தா இன்னைக்கு எப்படியாவது சரி பண்ணிருங்க, அதுக்கு மேல வேண்டாம். இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், மனைவிகள் ஃபேமிலி மேல ரொம்ப கேரா இருப்பீங்க 100%. உங்க பாஸ்டர் குடும்பத்தை கவனிக்கல, எப்ப விசுவாசி ஊழியம் விசுவாசி ஊழியம்னே இருக்கார், பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படல, குடும்பத்தை குறிச்சு கவலைப்படல அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க. உண்மைதானா என்ன, நீங்க இல்லைன்ற உடனே நீங்க பரிசுத்தவான்கள் நான் சொல்லுவேன்னா அது வேற ஆள் இருக்கு. தோத்தரன் மண்டையை ஆட்டிக்கிட்டு போன உடனே கத்தர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கு. இல்ல அதுதான் ஏன் தெரியுமாம்மா, சபை என்கிற குடும்பத்தை அவன் கையில் கொடுத்து, இரத்த பந்தம் என்ற குடும்பத்தை உன் கையில் கொடுத்து, உன் கையையும் அவன் கையையும் இணைத்து வைத்திருக்கிறான். சொல்றது புரியுதா? ஒன்னு சொல்றேனே அண்ணே, எந்திரிங்க, பிரச்சனை இல்லைண்ணே. பிறகு நீங்க சில நேரம் தான், ஒரு நாள் ஒரு சபையில மீட்டிங் போன நேரம் ஒரு பாஸ்டர் டாக்டரேட் படிச்சிருந்தார். பாஸ்டர், இவ்வளவு ஆத்துமாக்களை உங்க பட்டத்தினால சம்பாதிச்சியலா, உங்களுக்கு தந்த கிருபையினால சம்பாதிச்சியலான்னு கேட்டு, தப்பா சரியா? அவர் சொன்னார் கிருபையினாலதான். அவர் டாக்டரேட் வாங்கியிருந்த PhD. அப்ப உங்களுக்கு இந்த ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு உங்க PhD உதவியா இருந்ததா, அபிஷேகம் உதவியா இருந்ததான்னு கேட்டு, அந்த இடத்துல வச்சு சொன்னார் எனக்கு கிருபை தான் உதவியா இருந்துச்சுன்னு சொன்னார். அதுக்கு முறை என்ன கூப்பிடவே இல்லை, சொல்லனே கூப்பிடல. இது ஒரு 12 வருஷம் இருக்கும்.
ஏன் கூப்பிடலைன்னா தோத்திரம் என்னுடைய பட்டத்தை அவன் தரக்குறவா பேசிட்டான். நாசமா போனேன். என்னது பட்டத்தை அப்படி ஏதாவது இருக்கான்னு ரொம்ப நன்றின்னு எனக்கும் கிடையாது. அதனாலதான் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களாவே சேர்ப்பேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே ரொம்ப பட்டம் வச்சிருக்கிறவங்கள கொஞ்சம் தள்ளி வைங்கப்பா, அவங்க பறக்கிறதுக்கு ரொம்ப ரெடியா இருப்பாங்க. பட்டம் பட்டம் உங்க பாஸ்டருக்கும் இருக்கு, அப்படி ஒண்ணும் இல்லையே. பாவம் பாவம். கை தூக்கி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். நமக்கு தேவன் தந்த 2 குடும்பங்கள், ஒன்று ஆவிக்குரிய குடும்பம், ஒன்று இரத்த பந்தம். நம்முடைய தேவன் கொடுத்த குடும்பம். கணவன் மனைவி கொஞ்சம் வாணிமனா 2 பேர் கை கொடுக்கறீங்க. பாஸ்டர் கையில சபை என்கிற ஒரு குடும்பம் கையில கிடக்கு. இப்ப என் கையில மனைவி கையில குடும்பம் என்கிற ஒன்று இருக்கு. இது அப்படியே பிடிச்சிட்டு தேவ சித்தத்தை செய்துகிட்டே இருக்கணும். இதுதான் ஊழியம். அவங்க அந்த வாரம் அவர் எப்பவுமே அந்த ஜனங்களை குறிச்சு, உங்க வீட்டுல அரிசி இருக்காது, ஆனா இவர் சொல்லுவார், என்னதான் இருந்தாலும் சிஸ்டர் பீலா வீட்டுல அரிசி இல்லைன்னு அவர் கவலைப்படுவார். உடனே நமக்கு தோணும், நீ கல்யாணம் பண்ணது என்னையா அவளையா? அப்படிதான் லைவ் வேற போகுது வாய், அததான் சொல்றேன் நான் கொஞ்சம். ஆமே நமக்கு தோணும். ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, ஆமே அதுதான் சரியாகும், அதுதான் சரியாகும். உங்களை மாதிரி உங்க புருஷன் இருந்தா உங்க குடும்பம் மட்டும்தான் வளரும், சபை வளராது. நன்றி என்ன, என்னால முடிஞ்ச உதவி அடி கிடைக்காம பாத்துக்க. சரி, ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. நிறைய குடும்பத்துல ஸ்பிரிச்சுவலா வரேன், கொஞ்ச நேரம் வரேன். அவன் ஸ்பிரிச்சுவலா பேசும் பொழுது நமக்கு வருகிற பிரச்சனையை நான் சொல்றேன். அதுக்குன்னு சொல்லிட்டு பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்குதுன்னு கேட்டா மனைவிட்ட காட்டி சொல்றேன்னு சொல்லப்படாது. அது மானங்கட்ட மாப்பிள்ளையாக்க, புரியுதா இல்லையா? ஆமா தோத்துறோம். அதனால அந்த சைடு கொஞ்சம் கவனிக்கணும். என்ன ஊழியன்னு சொல்லி வீட்டு அட்ரஸ் மாதிரி பெயரப்படாது, அப்புறம் அங்கிருந்து கூட்டிட்டு வர வேண்டிய இருக்கும். புரியும் இல்ல? சரி, ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா. இப்ப நிறைய பேருடைய பிரச்சனை, என் புருஷன் என்ன மாதிரி இல்ல, என் மனைவி என்ன மாதிரி இல்ல, நான் கவலைப்படுறதுல அவர் கவலைப்படல, அவர் டென்ஷனா இருக்கிற இடத்துல அப்படி இருக்காது. உங்களை மாதிரி உங்க புருஷன் இருக்கணும்னா அது கண்டிப்பா தேவனால் இணைத்ததாக இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? குடும்ப முகாம் இல்ல. அதனால ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டா. என் மனைவி என்ன மாதிரி இல்லைன்னு ஃபீல் பண்ற யாராவது பிரதர்ஸ் இருக்கீங்களா அல்லது சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா? வெக்கப்படாம தைரியமா தூக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி அமையல அப்படின்னு உண்மையா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு பாஸ். அப்படி சொல்லுங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு ஆரம்பத்துல இருந்துச்சு, நானும் கை தூக்கி தான் ஆச்சு. லைவ்ல தானே போகுது, நான் தைரியமா இருக்கு. எனக்கு நான் ஆசைப்பட்டது ரொம்ப பிரசங்கம் பண்ற ஒரு லேடி, பயங்கரமா ஊழியத்துல தீயா இருக்கிற ஒண்ணு எனக்கு வேணும்னு பார்த்தேன். அவளுக்கு தீயா இல்ல, ஒரு தீ கொல்லியாவது இருந்திருக்கான். எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, நல்ல ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு அவன் எஃப்சியே காட்ட முடியாத ஒரு வண்டி வந்துச்சு. என்னடா செய்யறது, கர்த்தர் தான் தந்தார்னான்னு சந்தேகப்பட்டேன். உண்மையானே பிறகுதான் புரிஞ்சது, இல்லை வேகமா ஓடுறவனுக்கு நிதானமா ஓடுறவதான் புருஷ மனைவியா வேணும். சொல்ல புரியுதானே? ரைட், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புருஷனுக்கு கார் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்ட பிடிக்கும், மனைவி ஊர்ந்து போக ஆசைப்படுவான். புருஷனுக்கு ஏசி பிடிக்கும், மனைவிக்கு ஏசியே பிடிக்காது, பிசி தான் பிடிக்கும். பின் வாசல் திறந்து கிடக்கணும். புரியும் இல்லையா? ரைட். அப்ப பாப்பா, ஏன் ஆண்டவரே ஏன் இப்படி செய்தி? இவளை எனக்கு தர காரணம் என்ன? ஏன் என்னை கைவிட்டீர் நாதா? யாரு? அவர் சிலுவையில சொன்னது. அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லவா? உங்க 2 கையை எடுத்துக்கிடுங்க. இந்த 2 கை இப்படி எடுங்க. விடமாட்டேன், 3 மணி ஆயிப்போ. தோத்திரம். இங்க பிரசங்கத்துக்கெல்லாம் ஒரு பஞ்சம் இருக்காது. கை எடுத்தீங்களா? இது என்ன கை? உள்ளங்கை. இது என்ன கதை சொல்லுங்கக்கா? வலது கையா? ஐயோ, இது பின்னங்கையா முன்னங்கையா? அப்படி சொல்றேன். இது உள்ளங்கை தானே? அப்படி கேட்டோம்னே நான் கேட்ட தப்பா. இது என்ன கை? பின்னங்கை தானே? இது பின்னங்கை, இது சரி. சேத்தா எப்படி சேர்க்கணும்? எப்படிதானே சேர்க்கணும்? அதானே உண்மை. இதுதானே, இதான விரும்புற வாழ்க்கை, இதான விரும்புற வாழ்க்கை. ஆண்டவர் விரும்புற வாழ்க்கையை தருகிறவரா, ஏற்ற வாழ்க்கையை தருகிறவரா? அப்படிதானே? இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் சரியாயிரும். இப்ப இந்த 2 விரல் மட்டும் எடுங்க. எடுத்தீங்களா? இப்ப சேருங்க பாப்போம். சேர்ல இல்ல, மாத்தி சேரு.
சேர்ந்துச்சுல்ல, அதான் உள்ளங்கையும் பின்னங்கையும் தான் சேரும். குளிக்கவனுக்கு குளிக்காத பஞ்சாதி தான் வருவான். சந்தேகமே இல்லை. இதுதான் தீர்க்க தரிசனம். இப்ப தெரியுதா ஏன் அப்படிப்பட்டவளை உனக்கு தந்தாருன்னு, ஏன் அப்படிப்பட்டவனை உனக்கு தந்தாருன்னு? அதுதான் தேவ நீதி. உன்கிட்ட இருக்கிறது அவன்கிட்ட இருக்காது, அவன்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இருக்காது. என்கிட்டே இருக்கிறது அவன்கிட்ட இருந்தா என்கிட்ட 5 இருக்கு, அதே 5 தான் உங்கள்கிட்ட இருந்தா மொத்தம் நம்ம குடும்பத்துல 5 தான் இருக்கும். ஆனா என்கிட்ட இல்லாத 5 அவள்கிட்ட இருந்தா 5 5 10 தானே ஒரு சரீரம் இல்ல. அதுதான் ஆவிக்குரியவன், அதுதான் குடும்பம். இவர்களை வைத்து ஊழியம் செய்றீங்கன்னா முதல்ல குடும்பத்தை நடத்தினேன், 2வது சபையை கட்டலாம். இதை சரியா நடத்தும் போதே பாஸ்டர் ரெடி ஆயிரும். புரியலையோ? பாதி முடி கீழே விழுந்துரும், மீதி விசுவாசிகள் பார்த்துக்கிடுவாங்க. இல்ல பிடுங்கிறதான். கைகளை உயர்த்தி வரலையா? என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? சிலர் நினைக்கிறாங்க இவர் எப்போ இப்படிதான். இல்ல இல்ல, இப்படிதான் எப்போ. எனக்கு சிரிச்ச முகமாவே பேசணும், உண்மையா பேசுறதுக்கு என்கிட்ட கேட்கணும். ஒரு அல்லேலூயா. அக்கா கிட்ட கான்பிடென்ட் குறையுதுன்னா கவனினே. தேவனோடு தேவ சித்தத்தில் ஒருவன் நின்றால் அவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கும்? ஆண்டவரை குறித்த கான்பிடென்ட் இருக்கும். ஒரு குடும்பம் தேவ சித்தத்தில் நிக்குதுன்னா பாஸ்டர்ட்ட சொல்லுவாங்க, ஒன்னும் இல்லை பாஸ்டர், நீங்களும் ஜோம் பண்ணுங்க, நானும் ஜோம் பண்ணுங்க. அந்த வார்த்தை தான் வரும். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சொல்றேன், ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தில் நிற்கிறான் என்பதை ஆண்டவர் பேரில் அவன் வைத்திருக்கிற அந்த கான்பிடென்ட்ல அறிய முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. தேவ சித்தத்தில் நின்றால் பலிபீடத்தில் வெறும் வார்த்தை இருக்காது. ஐ மீன் பலிபீடத்தில் கான்பிடென்ட் இருக்கும், கான்பிடென்ட் இருக்கும். ஆமென் சொல்றீங்களா? சத்தமா ஆமென். ஒன்னாச்சா? இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? மார்க்கு தானே நிக்கிறோம். மார்க்கு தானே. சாயந்தரம் வாங்க, என்ன இந்த பிரச்சனை நேற்று முடிக்கணும்னு நினைச்சேன், நேற்று முடியல. இன்னைக்கு முடிக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு முடியாது. ராத்திரியாவது முடியுதான்னு பார்ப்போம். சரி எடுங்க. அது நம்ம இப்ப மார்க்குள்ள தானே நிக்கிறோம். அப்ப முதல்ல தேவ சித்தத்தில் நிற்கிறவனை எதில் அவன் கான்பிடண்டா இருப்பான்? தேவன் பேரில். விசுவாசங்கிறதுக்கு போவாதனே, ஆண்டவர் பேர்ல அவன் எப்படி இருப்பான்? பாட்டுல எப்படி இருக்கும்? கான்பிடென்ட் இருக்கும். பிரசங்கத்தில் எப்படி இருக்கும்? கான்பிடென்ட் இருக்கும். வார்த்தையில் எப்படி இருக்கும்? கான்பிடென்ட் இருக்கும். ஜெபத்தில் எப்படி இருக்கும்? கான்பிடென்ட் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுது எப்படி இருப்பான்? கான்பிடென்டா இருப்பான். ஆண்டவர் பேர்ல ஒரு மனுஷனுக்கு கான்பிடென்ட் இருந்துன்னா கரெக்டா நம்ம புரிஞ்சு கொடுங்க, அவன் நிக்க வேண்டிய இடத்துல அவன் என்ன செய்யறான்? நிக்கிறான். அவ்வளவுதான். தேவ சித்தத்தில் நிற்கிறான் அப்படின்னு அறிய முடியும். வராமே. சரி, அடுத்து தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து, எப்படிங்க? நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். எப்படிங்க? நான் சொன்னபடியே நடக்கும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. இது என்ன கான்பிடென்ட்? தன் வார்த்தையை குறித்த கான்பிடென்ட் இருக்கும். நான் சொன்னபடியே நடக்கும். அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் சொன்னபடியே. இது யாருக்கு கான்பிடென்ட்? என் வார்த்தையை குறித்த கான்பிடென்ட். தேவ சித்தத்தில் நிற்கிற ஒரு மனுஷனை எப்படி அடையாளம் காண முடியும் தெரியுமா? அவன் பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்கும்? அவனுக்கு கான்பிடென்ட் இருக்கும். இதுக்கு யாரை எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க? எலியா தான். நான் சொல்லாம மழை என்ன செய்யாது? பெய்யாதண்டா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? தன்னுடைய வார்த்தையை குறித்த கான்பிடென்ட் யாருக்கு இல்லையோ உடனே புரிஞ்சுக்கிடணும், அவன் தேவ சித்தத்தை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வெளியே வந்திருக்கிறான். ஏன்னா தேவ சித்தத்துல நிக்கிறவனோட பேசும் பொழுது பக்கத்துல பேச கேட்கிறவன் அடி பலனாயிருவான். அல்லேலூயா. ஆனா 1000 பேர்கிட்ட பிரச்சனையை ஷேர் பண்ணாலும் சில தேவ சித்தம் செய்கிறவர்கள்ட்ட நம்ம 10 நிமிஷத்துல பலன் அடையலாம்னே. 10 நிமிஷத்துல ஒண்ணுமே வேணாம்னே. அவங்கள்ட்ட சும்மா ஜாலியா நம்ம பேசிட்டு இருந்தா அவங்க கேஷுவலா பேசுகிற 2 வார்த்தையா இருக்கும், நம்மளை தூக்கிடும் டக்குன்னு. அவ்வளவுதான். காரணம் என்ன? அவன் நிக்கிறது எதுல? நான் சொல்ல புரியுதானே? அவங்க எதுல? உறுதியான ஒன்றில் நிக்கிறதுனால சரிக்கலில் நிற்கிற எவருக்கும் அவனால் கை கொடுக்க முடியும்.
புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சொல்றேன், தேவ சித்தத்தில் நிற்கிற ஒரு பாஸ்டரை தோத்திரம், ஒரு விசுவாசிய நமக்கு சிநேகிதமா கொண்டு வைங்க. அத மாதிரி ஒரு ஃபியூச்சர், அத மாதிரி ஒரு பலன் வேற ஒண்ணுமே கிடையாதுமே. அல்லேலூயா. பெரிய பாஸ்டரோ சின்ன பாஸ்டரோ தேவ சித்தம் செய்கிறவனா இருந்தார், அவனுக்கு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும், தைரியமா இருமா, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டான், கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கு, இந்த நிலைமை நம்மளை விட்டு மாறும், இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஏன் தெரியுமா? அவன் வார்த்தை உறுதியா இருக்கும். ஏன்னா அவன் கால் உறுதியான இடத்தில் நிற்கிறது. தேவ சித்தத்துல ஒரு ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பெரிய பாஸ்டரை நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா வைக்கப்படாது, தேவ சித்தத்தில் நிக்கிறவன ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கோ. பெரிய சபைக்கு தான் போவேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கப்படாது, பிறகு உள்ள காலையும் இழக்க வேண்டியது வரும். நீங்க என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்கிற சபையை, தேவ சித்தம் செய்கிற குடும்பத்தை, தேவன் சித்தம் செய்கிற போதகரை, தேவ சித்தம் செய்கிற கூட்டத்தை உங்களுக்கு ஃபெலோஷிப் ஆக்கிக்கிடணும். சின்ன சபையோ பெரிய சபையோ, ஏன்னா அங்க கர்த்தர் வருவார், அங்க கர்த்தர் வருவார். அங்க 2 பேர் இருந்தாலும் கர்த்தர் வருவார், அங்க 3 பேர் இருந்தாலும் கர்த்தர் வருவார். தேவ சித்தம் எங்கு செய்யப்படுகிறதோ அங்கே கர்த்தருடைய வருகை உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். எதை குறித்த கான்ஃபிடென்ட்? தன் வார்த்தையை குறித்த. சரி, அடுத்த வசனத்தை கூட ஒன்று படிக்கிறீங்களா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அடுத்த கான்ஃபிடென்ட் எதுல? தன் ஜெபத்தை குறித்த கான்ஃபிடென்ட். நான் எதை கேட்கிறேனோ அதை என்ன செய்வேன்? அடைவேன். அவ்வளவுதான். தேவ சித்தத்தை செய்கிறவனுக்குள்ள இந்த 3 கான்ஃபிடென்ட் தெளிவா இருக்கும். 1, ஆண்டவரை குறித்த கான்ஃபிடென்ட். 2, ஆமென், தன் வார்த்தை குறித்த கான்ஃபிடென்ட். 3வது தன் ஜெபத்தை குறித்த கான்ஃபிடென்ட். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொன்னேன், என் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நான் எதுக்குள்ள வரணும்? தேவ சித்தத்துக்குள்ள. ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கானே, நான் ஜெபம் பண்ணியிருக்கேனே, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் போ. நான் ஜெபம் பண்ணியிருக்கேனே, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் இப்போ. அவ்வளவுதான். தன் ஜெபத்தின் மேல் தனக்கு ஒரு தெளிவு, தனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? தேவ சித்தத்தில். தேவ சொல்லுங்க, தேவ ஒரு ஆமென் சொல்லுங்க. தயவு செய்து ஊழியர்களுக்கு சொல்றேன், ஜெப வாழ்க்கை இழந்து விட்டு மற்றவர்களை நடத்த போகாதிருங்கள். ஜெப வாழ்க்கை இழந்து விட்டு மற்றவர்களை நடத்த போகாதிருங்கள். இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் நிற்கிறார். சித்தத்தில் நிறுத்துவது ஜெபம். சித்தத்தில் நிற்கிறவனுடைய ஜெபம் வேறே, சித்தத்தில் நிற்க பண்ணுகிற ஜெபம் வேறே. ஜெபத்தை குறித்து படிக்கும், அது கடல் மாதிரி. அல்லேலூயா. நம்ம சித்தத்தில் நிற்கிறவனுடைய ஜெபம் அடையாளப்படுத்த முடியும். ஒருவன் சித்தத்தில் நிக்கணும்னாலே அவனுக்கு ஜெபம் தேவை. அதை நான் அப்புறமா பேசுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பசமா ஜெபத்தை விட்டுறாதீங்க. பழைய ஜெபம் வேணும், இன்னும் ஜெபம் வேணும். பழைய கொஞ்சம் சார்ஜ் குறைஞ்சிருந்தா இந்த 23வது இந்த கூடார பண்டிகையில கொஞ்சம் அல்லேலூயா பர்சனல் பிரேயர் குறைஞ்சது வார்த்தையில தெரியும் பாஸ்டர். பர்சனல் பிரேயர் குறைஞ்சது வார்த்தையில தெரியும். தனிநபர் ஜெபம் குறைஞ்சது வார்த்தையில தெரியுது. ஏன் தெரியுமா? ஜெபிக்கிறவன், தேவ சித்தத்தில் நிற்கிறவனுடைய ஜெபம் ரொம்ப தெளிவா இருக்கும். ஏய் பாரும் போ, ஒரு விசுவாசியை பார்த்து நன்மை கிடைக்கும் போ, நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. தன் ஜெபத்தை குறித்த ஆமென் தோத்திரம் தெளிவு. அல்லேலூயா. தன் வார்த்தை குறித்த தெளிவு, என் ஆண்டவரை குறித்த தெளிவு யாருக்கு இருக்கும்? எதுல நிக்கிறவனுக்கு? பெரிய சபையோ ரொம்ப சின்ன சபையோ? எனக்கு ஒரு சில சிநேகிதர்கள் இருக்கிறாங்க, பெரிய ஊழியம் எல்லாம் கிடையாது, அவன் இருக்கிறதே வெளியே தெரியாது. ஆனா அவன்கிட்ட 10 நிமிஷம் நான் போயிட்டு வந்தேன்னா 10 நாளைக்குள்ள எனர்ஜி கிடைச்சிடும். அவ்வளவுதான், ஒத்த வார்த்தை போதும். ஏன்னா அவர்கள் அப்படித்தான் வச்சிருக்காங்க. நிறைய பெரிய அண்டாக்களை நிரப்புறதுக்கு சின்ன பரணி அங்கங்கேயே ஒழிச்சு வச்சிருப்பார். ஏன்னா இந்த பகல்வேளை இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் அண்டாக்களா ஆசைப்படல, பரணிகளா இருக்க ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாரும் அவனை மாதிரி அண்டாவா இருக்கணும், இவனை மாதிரி பீப்பாவா இருக்கணும்னு நினைக்காதீங்க. பீப்பாவும் அண்டாவும் குறைஞ்சதான், புரியுதா? பரணியாருனே பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காத, பரணியா இருப்போம். சின்னவனா இருந்தாலும் அமை தோத்திரம் கடைசி வரையிலும் குறையாதவனா இருக்கிறதா வெற்றி. சொல்லு, புரியுதா?
அல்லேலூயா. நம்ம இடத்துல ஒரு மனுஷன் எப்ப வந்தாலும் அவனை நிரப்புறதுக்கு நம்ம கையில பரணி இருக்கணும், இயேசுவின் நாமத்தினால. அதை விரும்புகிறவர்கள் மட்டும் கை தூக்கி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாருமே அண்டா ஆகிறதுக்கு தான் ஆசைப்படுதிய. அவங்க 5000, இவங்க 7000, நம்ம 10,000. அண்டா எல்லாம் 2வது குறையுது. நான் நிறைய அண்டாக்களை பார்த்துட்டேன், வர வர வீக் ஆகுது. அதனால இனி நம்ம அண்டாக்களை உருவாக்குறதை விட பரணிகளை உருவாக்கணும். ஒரு குடம் பரணிகளை உருவாக்கணும். இன்னைக்கு பகல் வேளை தேவ சித்தத்தில் நில்லுன்னு 1000 அண்டாக்களை என்ன, லட்சம் கோடி அண்டாக்களை நம்ம நிரப்பலாம். அல்லேலூயா. சித்தத்தில் நிற்கிறவன் அல்லேலூயா பரணிக்கு சமானம். ஒரு பரணி எண்ணெயை தவிர வேறொன்றும், ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறொன்றும். தேவ சித்தத்தில் நிக்கிற நீங்களும் நானும் பரணிக்கா. அல்லேலூயா. ஆமென், தோத்திரம். அதான் பைபிள் சொல்லுது, நாங்கள் தரித்திரம் அடைந்து ஆசீர்வதிக்கிறோம். இங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இருக்காதுன்னு, ஆனா நம்ம என்ன சொல்றோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் போ அப்படின்னு நம்ம சொல்லி விடுதோம். ஆமா, அடுத்த வாரம் சாட்சி சொல்லுதான், போன வாரத்துல பாஸ்டர் சொல்லி அனுப்பினா நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இங்க கிழிஞ்சு கிடக்கு, இங்க குறைவு இருக்கு, இங்க பிரச்சனை இருக்கு, இங்க போராட்டம் இருக்கு. அதனால தானே சொன்னா, அமை தோத்திரம், நிந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், நிந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். அவன் வந்து சாட்சி சொல்லும் பொழுது, அட பாவியா, அவன் ஜெபத்துக்கெல்லாம் அவனுக்காக நான் ஜெபம்னப்போ என் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு காரு, வண்டி, ஆசீர்வாதம், நன்மை, பணம், சொத்து எல்லாம் கொடுக்குறிய, எனக்கு இந்த டயர் மாத்த முடியுதா, யோசிக்க முடியுதான்னு? அப்பந்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த டயர்ல தந்தாதான் நீ சித்தத்துல நிப்ப, இல்லைன்னா சித்திய பார்க்க போயிருவேன். அல்லேலூயா. என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறியா? என்ன ஒரு அல்லேலூயா சத்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது நல்லா புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பாடுகள் ஆண்டவர் மறந்ததுனால அல்ல, சில கஷ்டங்கள் ஆண்டவர் மறந்ததுனால அல்லக்கா, மறக்காம இருக்கிறதுக்கா. சில பாடுகளும் கஷ்டங்களும் இருந்துகிட்டு தான் கையா இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா நீ தேவ சித்தத்திலே நிக்க மாட்டேன். ஆண்டவருக்கு தெரியும் சில பாடுகளும் கஷ்டங்களுக்கு பின்னால தேவ சித்தம் இருக்கு. ஆனால் தைரியமா இருங்க. அமை பாடுகள் நம்மளை தேவ சித்தத்தில் நிறுத்துதுன்னா அந்த பாடுகளை வேண்டான்னு சொல்லாதீங்கன்றேன். புரியல? நீங்க அனுபவிக்கிற பாடுகள் உங்களை தேவ சித்தத்துக்குள்ள நிறுத்தி வச்சிருக்குன்னா அந்த பாடுகளை விடாதீன்றேன். அந்த பாடுகள் இருக்கிறது வரைக்கும் தேவ சித்தம் நடக்கும். அந்த தேவ சித்தம் நடக்கிறது வரைக்கும் தேசம் உங்களை கண்டு பயப்படும். தேசம் நம்மை கண்டு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது நல்லா புரியுது? அப்ப நம்ம குடும்பங்கள் சரியா போகுதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? சரியா தானே போகுது. கஷ்டம் இருக்கட்டுக்கா, பரவாயில்ல, கஷ்டம் இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த கஷ்டம் என் கூட இருந்தா நான் சாகிறது வரைக்கும் தேவ சித்தத்தில் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த பாடு எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. என் கூட எத்தனை பேர் நீங்க வர்றீங்க? இந்த பாடுகள் என் கூடுக்குள்ள இருக்கிறது இருந்தா நான் சாகிறது வரைக்கும் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமானா அந்த பாடுகளை நான் சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட தேவ சித்தத்தில் நிக்கிறதா முக்கியம். தேவ சித்தத்தில் நிக்கிறவனுக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது. என் ஜெபம் கேட்கப்படும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, என் ஜெபம் கேட்கப்படும். எத்தனை பேர் இன்னைக்கு பகல் வேளை கான்பிடண்டா சொல்றீங்க என் ஜெபம் கேட்கப்படும்? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாசையா உங்க ஜெபம் கேட்கும் பாசையா. ஆமென். இந்த 23வது கூடார பண்டிகைகளை நான் சொல்றேன். இந்த வருஷத்துல உங்க ஜெபங்கள் கொண்டு வருகிற சில அற்புதங்கள் சரித்திரமா இருக்கும். எழுதி சரித்திரமா இருக்கும். இந்த 23, 24 வருஷத்துல, இந்த வருஷத்துல ஒரு தேவ மனுஷன் நான் சொல்லிட்டு போறேன். இந்த சபைகளிலும் ஊழியங்களிலும் அமை ஜெபம் கொண்டு வருகிற சில அற்புதங்கள் வெளிப்படையான அற்புதமாய் இருக்கும். ஆவியானவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். பைபிள் சொல்லுது, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி வருகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படுவதற்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பித்தருளும். இந்த வருஷத்துல உங்களுக்கு ஜெபத்திற்கு வருகிற பதில் வெளிப்படையான அடையாளமாய் இருக்கும். கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று தேசத்தின் ஜனங்கள் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் தேவ சித்தம் செய்யணுமா வேணாமா? என் ஜெபம் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் 3 காரியம் சொல்லுவேன்.
அதுல ஒரு காரியத்துல ஒரு காரியம் தான் சொல்லி இருக்கு, இன்னும் 5 காரியம் இருக்கு. 3ல 1, 1ல 1 தான் முடிஞ்சிருக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இனி ஒரு 5 நிமிஷம் இருக்கு, எடுத்துக்கிட்டா அம்மாவா இல்லையா? சரி, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சதான், இருந்தாலும் விசுவாசிகள் உள்ள இருக்காக எல்லாம் எடுப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வாக்கியமா ஒண்ணு பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் சொல்றிய. பரலோகத்தில் இருக்கிற நீங்க நல்லா படிச்சீங்க, ஆனா என்ன படிச்சீங்கன்னு தான் தெரியல, ஆனா நல்லா படிச்சீங்க. ஆமே. இப்ப ஏற்கனவே நம்ம என்ன படிச்சோன்னே, நான் நிக்கிறது எங்க? கால் எங்க நிக்கி? வாயில என்ன இருக்கு? கொல்லுவேன் ஒண்ணு, ஜபம். கால் எங்க நிக்கி? சித்தத்துல நிக்கிறேன். வாய் என்ன சொல்லுது? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சித்தத்தில் நிற்கிறவனுடைய ஜபம் என்ன செய்யப்படும்? காலங்கனிக்கு சித்தத்துல. வாய் என்ன சொல்லுது? பிதாவே. என்ன சொல்லுது? பிதாவே. சர்வ. இப்ப 2 இருக்கா இல்லையா? 1 சித்தம் ஜபம், சித்தம் ஜபம், சித்தம் ஜபம். ஒரு ஆமென். இந்த பூமியில் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு இந்த 2ம் உங்களுக்கு பயன்படும். 1 தேவ சித்தமும் ஜப ஜீவியமும். சொல்லுங்க, புரியுதானே? இந்த பூமியில் உங்களுக்கு உதவியாய் இருப்பது எது? தேவ சித்தமும். அதனால நம்ம சபை மக்களை நம்ம படிப்பிக்க வேண்டியது, முதலாவது எதுல படிப்பிக்கணும்? தேவ சித்தத்துல நிறுத்திட்டு ஜபிக்க படிப்பிக்கணும். அல்லேலூயா. பூமியில நிக்கணும்னா என்ன வேணும்? பரலோகத்தோடு தொடர்பு தர வேணும்னா நமக்கு என்ன வேணும்? அப்ப சித்தத்துல நின்னுட்டு சத்தமிடணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சித்தத்துல நின்னுட்டு சத்தமிடணும். சத்தமிடணும். சித்தத்தில் நிற்காத சத்தம் டபக்குதாய். அல்லேலூயா. சித்தத்தில் நிற்காத சத்தம் வேஸ்ட்னே, பொக்குவெடி. சித்தத்தில் நிற்காதவனுடைய சத்தம் டப் டப். நாங்க ஈஸ்டருக்கு பட்டாசு கொளுத்தோம். இங்க பசங்க இங்க இருந்து ஒரு பட்டாசு கொளுத்தணும்னு புசு 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 புசுன்னு மேல போச்சு. அப்ப எல்லாரும் அங்க பார்த்தா, அப்ப சித்தத்தில் நிற்காத சத்தம், சித்தத்தில் நிற்காதவனுடைய சத்தம். அப்போ பூமியில நமக்கு உதவியா இருக்கிற 2 என்ன? கால் எங்க இருக்கு? வாயில என்ன இருக்கு? சித்தமும் சித்தமும் சத்தமும். மறக்காம இருக்கிறதுக்கு கோர்வையா சொல்லுதே, தப்பு தப்பா சொல்லுவேன். அந்த ஆளு பிடிச்சி ஞானசானம் தந்துடுவேன். அண்டா இருக்கு அந்த பக்கத்துல. சித்தமும் சத்தமும். சொல்லுங்க, சித்தமும். இது பூமியில. ஆனா பரலோகத்துக்குள்ள 2ல 1 தாமனே. இப்ப இந்த வசனத்தை படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அப்ப பரலோகத்துக்கு போகிறதுக்கு உதவியா இருக்கிறது சித்தமா சத்தமா? சித்தம் தான். இங்க யூஸா இருக்கிறது 2, அங்க யூஸா இருக்கிறது. அதனால ரொம்ப சவுண்டு போட வேண்டாம், சைலண்டா இரு. சித்தம் சைலண்ட்னே, ஜபம் வைலண்ட்னே. ரொம்ப வைலண்டா இருக்கணும்னு நினைக்காத, ரொம்ப சைலண்டா இரு. சித்தம் செய்கிறவனை சைலண்டா இருப்பான், ரொம்ப சவுண்டு போட நிக்க மாட்டான். புரியலையோ? சித்தம் சைலண்ட், ஜபம் வைலண்ட். தேவ சித்தம் செய்கிறவன்ட்ட ரொம்ப பேச முடியாது, அவன் பாட்டுக்கு இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்ட அப்படி ஜாலியா. ஆனா சித்தத்தில் இல்லாதது சிலது ரொம்ப சவுண்டு போடும், உடனே புரிஞ்சு. சில ஆட்கள் எல்லாம் 10 நிமிஷத்துல நச்சுன்னு தூக்கிடலாம். இதெல்லாம் பொக்குவடின்னு.
பொக்கு வெடின்னு. அல்லேலூயா. நிறைய படிக்கணும்க்கா. எங்க கண்ட நீ? அல்லேலூயா. நிறைய நேரம் பேசணும்னு அவசியம் இல்லை. காலு சரியா நின்னா வாய் ரொம்ப பேச வேண்டாம்னு. அல்லேலூயா. அப்போ இங்க பயன்படுகிறது ரெண்டு, சித்தமும் சத்தமும். அங்க பயன்படுகிறது சத்தம் அல்ல, சித்தம். அப்போ நான் எதற்கு பிரயாசப்படணும்? என் சபை எதுக்கு உருவாக்கணும்? அதனாலதான் பாஸ்டர் சொல்லுதா, சீக்கிரம் கூட்டத்துக்கு வா, குடும்பமா வா, பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு உட்காரவை, வாலிய பிள்ளை வாலிய கூட்டத்துக்கு உட்காரவைன்னு சொன்னா என்ன எப்படி சொல்லலாம்? என் பிள்ளை எப்படி சொல்லலாம்? அது எப்படி சொல்லலாம்? தோத்தர், நீ நாசமா போகாம இருக்கணும்னா சொல்லித்தான் ஆகணும். இது புரிஞ்சவங்க மட்டும் வரல இல்லையா சொல்லுங்க. நல்ல விவரம் உள்ள பாஸ்டர் சித்தத்துக்கு நேரத்தான் நடத்துவார். நீ யாரா இருந்தாலும் சரி, பிரைஸ் தி லார்ட் பிரதர், 8 மணிக்கு கூட்டத்துக்கு 11 மணிக்கு மாப்பிள்ளை வருவார். ராஜா, நான் உண்மை பார்க்கிறேன். உடனே தோத்தர், வாங்க பிரதர், நீங்க தான் செக்ரட்டரியா, நீங்க தான் ட்ரெஸராரா, கேரு முட்டங்கால விடணும். பாடுவா. சித்தம் செய்யவை. அல்ல பணக்காரனார் கலெக்டர் ஆபீஸ்ல, டாக்டர் ஆஸ்பத்திரியில, வாத்தியார் பள்ளிக்கூடத்துல, சபையில கிடையாது. சபையில ஒரே காரியம், அவருக்கு பிள்ளைகள். சபையில ஒரே பங்குதாம்னே. சில சபையில நீங்க எப்படின்னு தெரியல, கொஞ்சம் வசதி உள்ள வந்துட்டோம்னா ஆரம்ப ஜெபம் அவனுக்கு, ஆசீர்வாத ஜெபம் அவன் பொஞ்சாதிக்கு, முடிவு ஜெபம் அவன் அம்மாவுக்கு. யார்? டாக்டர். நான் ஆசமா போனவன் இவன் இல்லை, இவன் கொடுக்கிறவன சொன்னேன். நான் சொல்ல புரியுதா இல்லையா? கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்துல வேலை உள்ள ஒருத்தன் வந்துட்டா போதும். இதாமனே முதல்ல அவனை கக்கூசுகளை விடணும் டாக்டரை. அதுதான் தாழ்மை. ஆமா, நாங்கெல்லாம் அப்படித்தான் வளர்ந்தோம். நாங்க வளர்ந்த சபைகள்ல எங்களை முதல்ல கக்கூசு தான் கழுவி விடுவாங்க. நான் பிஹெச்டியா பூச்செடியா கக்கூச கழுவில. ஏன்? அதான் பரலோகத்து போகணும்னு அங்கதான். சித்தம் செய்கிறவனுக்கு தான் சொர்க்கம், சத்தம் எடுக்கிறவனுக்கு அல்ல. அக்கா நல்லா இருக்கியா? கைகளை உயர்த்தி வரலேலூயா. நான் யார் தெரியுமா? தெரியுமே. என்ன போய் சொல்லலாமா? நான் யார் தெரியுமா? தெரியுமே. யாரு? அந்தி கிறிஸ்து. நீ தேவ பிள்ளையா இருந்திருந்தா ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை நீ சொல்ல வச்சிருக்க மாட்டேன். பாஸ்டரையா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். என் ஆவிக்குரிய தகப்பன் சொன்னார், முடிஞ்சு. என்னை நடத்துகிற தேவ மனுஷன் சொன்னார், அவ்வளவுதான். என் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற என் தாய் சொல்லிச்சு, அவ்வளவுதான். பாஸ்டர்மா சொன்னாங்க, அவ்வளவுதான். எங்க அம்மா சொல்லிச்சு இதை செய்யுங்கன்ட்டு. அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். அதுதான் வெற்றி, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுனே? அதான் சொல்றேன். தேவையில்லாம ஒத்த வார்த்தை விசுவாசிகள்கிட்ட பேச நிக்கப்படாது. நம்மிடத்தில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அமை ஸ்தோத்திர அர்த்தம் இருக்கும்னே. 1000 அர்த்தம் இருக்கணும். அளவா பேசணும். சித்தம் சைலண்ட், ஜெபம் சத்தம். எப்பவுமே சைலண்டா இருக்க பழகணும். சைலண்டா இருக்கப்படணும். ரொம்ப வைலண்டா ஆகக்கூடாது. கைகளை உயர்த்தி வரல இல்லையா சொல்லுங்க. நமக்கு எங்க போகணும்? எங்க? இப்ப வீட்டுக்கு போகணும். கூப்பிடும்போ பரலோகத்துக்கு போகணும். மணி 11:15 ஆயிட்டுலாம். இப்ப எங்க போகணும்? வீட்டுக்கு போகணும். கூப்பிடும் போது பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? அதனாலதான் அப்போ சொன்ன பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் வளர நான் ஜெபம் பண்றேன். எதுக்கு தெரியுமா? உங்க பார்க்கிற ஒன்ன எங்க பார்க்கணும்? இங்க பார்க்கிற உங்களை எங்க பார்க்கணும்? பாஸ்டரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. சிஸ்டரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. பிரதரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. டாக்டரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. தேவ சித்தம் செய்தால் பரலோகத்துக்கு. அப்ப நம்ம சபையில எல்லாரும் எங்க வரணும்? எங்க வரணும்? அங்க வரணுமா இல்லையா? லைட்டா பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து வாரியலா இல்லையா? இப்ப சிலர் கேட்கணும், அங்க பிரியாணி தருவீங்களா இல்லையா? அக்கா பிரியாணியே கிடையாதுக்கா. இங்க வச்ச பிரியாணி ராத்திரி சாப்பிட்டு பாரு, வயத்தால போயிரும். ஆனா ஆண்டவர் தருகிற அந்த அந்த மகிமை இருக்க. ஆமா, பூஷணம் பூக்காத உணவு இல்லானே அது. அப்படிதானே? ராமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன்,
நம்ம சபை எதில் உருவாக்கணும்? எதுல? ஆமா. கஷ்டமா நஷ்டமா நமக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்கு தெரியுமா? தெய்வ சித்தத்தில் நிக்கிறேன். அல்லேலூயா. என்ன 16 தடவை பிடிச்சிட்டு போயிருக்காங்கண்ணே போலீஸ். வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் செருப்பை கழட்டி போட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருக்கேன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். எனக்கு அதுக்கு வருத்தமாவே தெரிஞ்சதில்லை. இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்லயே இருந்தாலும் நடக்கிறது தெய்வ சித்தம். பார்த்தீங்களா? கர்த்தர் அந்த ஊருக்கு என்ன தரிசனத்தோடு தான் கொண்டு போனார். 49 பெட்டிஷன் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 16 தடவை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. 2 தடவை கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்கார் அந்த ஊரை விட்டு போறதுக்கு. கலெக்டர் போயிட்டார், நான் போல. ஆனா ஒண்ணுனே, நிறைய அவமானம் அனுபவிச்சிருக்கேன். ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் செருப்பை கழட்டி போட்டு இப்படித்தானே உட்காந்துருப்பேன். காலையில 7 மணி என்னை கூட்டிட்டு போவாங்க. அவங்கள சாயந்தரம் 7 மணிக்கு தான் வர சொல்லுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்காம இப்படியே உட்காந்துருப்பேன் பைபிளை கை வச்சுட்டு. ஒரு நாள் எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வந்து அமைத்தோத்தர் ஒரு அழுக்கான ஒரு ஷூ காலை இப்படி தட்டிட்டு, அல்ல இங்க என்ன உட்காந்துருக்கா என்னல அப்படின்னு கேட்க. கையில என்ன இருக்கு? அவமானம் தானே. ஆனா அக்கா எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல அவமானமா எனக்கு தெரியல. அந்த இடத்துல அவமானத்துல நான் சித்தம் செய்யறேன்க்கா. நான் அனுபவிக்கிறது அவமானம், ஆனா நான் செய்யறது அவமானத்துக்கு பின்னாடியும் தேவ சித்தம் இருந்ததை நான் புரிஞ்சேன். இன்னைக்கு அதே தேசத்துல ஆயிரக்கணக்கான மக்களோடு ஆராதிக்க கர்த்தர் வச்சார். தெளிவா சொல்றேன், என் பிள்ளைகளுங்க இருக்கு, என் பிள்ளைகளுங்க இருக்கு. ஆமா, நம்ம சபை பிள்ளைகளுங்க இருக்கு. ஆனால் தைரியமா சொல்லலாம். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அவமானம், வாழ்க்கையில் அவமானம், குடும்பத்தில் அவமானம், தினத்தில் அவமானம், அங்கீகரியாமை, இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. எப்படி? தேவ சித்தம் நடக்குதுல்ல. தேவ சித்தம் என் குடும்பத்தில், தேவ சித்தம் இல்லாமையிலும் தேவ சித்தம் வராமே. அம்மா, சில நேரத்தில் உங்க குடும்பத்தில் உங்களை வேதனைப்படுத்துகிற சில காரியங்கள் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. தேவ சித்தத்துக்கு பூரணமா ஒப்புக்கொடு. எந்த இடத்துல களை வளர்ந்திருக்கோ அதை அவர் தானா பிடுங்கிடுவார். கவலைப்படாது. இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தேவ சித்தத்தில் தொடர முடியாதபடி சில வீடுகளுக்குள் காணப்படுகிற களைகளை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பகல் வேளைக்கு பின் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். சில குடும்பங்களில் களை பிடுங்கப்படும் இயேசுவின் நாமத்தில். வெளியில இருக்கிற மாதிரி இல்லைனே, உள்ளே சில களைகள் விதைக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் டீப்பா போகணும். பட் எனக்கு சூழ்நிலை நல்லா இல்லை, சூழ்நிலை நல்லா இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த வேலை ஏன்ட்ட விட்டுரு, நான் பிடுங்கிடுவேன், நான் பிடுங்கிடுவேன். யூ டோன்ட் வரி, நான் பிடுங்கிடுவேன். அந்த கலையை நீ பார்க்க மாட்டேன், நான் அதை பிடுங்கிடுவேன். விசுவாசிக்கிற புரிகிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதை நான் பிடிக்கிறேன், அதை நான் பிடிக்கிறேன். அல்லேலூயா. அந்த கலையினால உனக்கு சமாதானம் இல்லை, அந்த கலையினால உனக்கு அங்கீகாரம் இல்லை, அந்த கலையின் வார்த்தையினால உன் குடும்பம் வேதனைப்படுகிறது. யுத்த களமாய் காட்சியளிக்கிற சில வீடுகளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவா சொல்றார், மக்களை இன்றைக்கு காண்கிற அவைகளை இனி நீ பார்க்க மாட்டேன். யூ டோன்ட் வரி, நான் அதை பிடுங்கிடுவேன். அல்லேலூயா. அது உனக்கு இடரலா இருக்கிறதை நான் பார்த்தேன், அது உனக்கு இடரலா இருக்கிறதை நான் கண்டேன், அது உனக்கு வேதனை தருகிறதா இருக்கிறதை நான் கண்டேன். இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சித்தத்தில் நின்று சத்தத்தை வெளிப்படுத்து, நான் உனக்காய் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன வார்த்தை சொல்ல போறீங்க? சித்தத்தில் நின்னுட்டு சத்தத்தை வெளிப்படுத்துங்க, கர்த்தர் யுத்தம் செய்வார்னு சொல்லு. சித்தத்தில் நின்று சத்தத்தை வெளிப்படுத்து, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. சித்தத்தில் நின்று சத்தத்தை வெளிப்படுத்துகிறவனுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தைரியமா இருக்கா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. போமா, நேரம் இல்ல, சாயந்தரம் வாங்க, நம்ம போயிருவோம். போங்கப்பா, 3 மணி ஆனாலும் நீங்க எப்படிதான் இருப்பீங்க? எலும்ப சொல்ல, எலும்புங்க, எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும். சாயந்தரம் வாங்க, என்ன சீக்கிரமா
சீக்கிரமா தந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட பேசுவேன். ஆண்டவர் பேசுவார், நான் எங்க பேசுறது. ஆனா ஊழியத்துல மாற்றம் வரும். என்ன எல்லாம் இருந்தும் ஒற்றைக்கு நிக்கிறது போல ஒரு ஃபீலிங். எல்லாம் சரியாகும். எழுமுங்க. ஓ ஷாக்காத்தா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.